ஹைடா மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் என் மேல கோவமா இருப்பீங்க. பரவாயில்ல, கோவம் தானே. நிறையாவே கோவப்பட்டுக்கங்க. வேற என்ன பண்றது? என் மேல கோவம் தான் பட முடியும். அப்புறம் திட்ட முடியும். ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிக்க முடியாதுல்ல. ஓகே, சாரி. கண்டிப்பா ட்ரைனிங் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எல்லா சேனலுக்கும் வர்றேன். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, குட்டி டார்லிங் ஃபிக்ஸா. நெக்ஸ்ட் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஐ மிஸ் யூ ஸோ மச். அப்புறம் எல்லாத்துக்கும் லவ் யூ. ஓகே, ரொம்ப பேசிட்டே இருக்கேன். பொண்ணு பாட்டில் இருந்து அப்படியே பார்க்கலாம். உங்க அம்மாட்ட கால் பேசியிருப்பீங்க, புலம்பி இருப்பீங்க. எங்கடா போனேன்னு கேட்டா, ஏய் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் இதோட ஸ்டாப் பண்ணேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. ஏய் நான் வரலன்னு தெரியுமாடி? போறிக்கே டார்ச் ஆன் பண்ணி பெட்டில் பார்க்குறீங்க. எப்படா வந்து அவனுக்கு மேலே கொஞ்சமாவது ஃப்ரெண்டு விட்டுட்டு வந்த மேன் பொறுப்பு இருக்காடா? என் வாட்டில் விட்டுட்டு போயிட்டேன். ஃபுட்டை மட்டும் ஆர்டர் கொடுத்தா உன்னை பார்த்து வேணா எல்லாம் பயப்படலாண்டி. ஏன்டி பயப்படுற? சொல்லுவடா சொல்லுவேன். டேடா இருக்குடி. பாய். அண்ணா ஒன்றும் இருக்குல்ல. ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்டி. என்ன ஒர்க் அவுட் பண்ணுமா? கொஞ்சம் வெயிட் போட்டேன், கம்மி பண்ணணுமா? எதுக்குடா? கரெக்டான வெயிட்டில் இருக்கணும்டி. அதான் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒர்க்கிங் அதில். சரி ஓகே தூங்க. சரி அண்ணனுக்கு காஃபி. பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கேன். மார்னிங் போட்டு ஃப்ளாஸ்கில் வைக்கிறேன். தேங்க்யூடா. நீங்களும் படுத்துக்கிட்டீங்க. இப்படியே டைம் ஆகுது. அப்போ சொன்ன மாதிரி எந்திரிச்சிட்டான். நீங்களும் ஒரு மாதிரி லைட்லாம் ஃபோன் லைட் இருக்குல்லடா, அதை ஆன் பண்ணியிருப்பான். பொறுக்கி தூங்க. நான் கிளம்பிட்டேன். நானும் வரட்டா? ஆனால் நான் ரொம்ப தூரம் போவேன். பரவாயில்ல, நானும் வரேன். சரிடி. அவனும் ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறான். என்னடா காதில் ப்ளூடூத் வச்சுட்டு ஹுட்டி எல்லாம் போடுறான். என்னடா கோமாளி மாதிரி இருக்கா? ஏய் குளோருண்டி, உனக்கு நைட்டே வாங்கி வச்சுட்டேன், போட்டுக்க. ஓகே ஓகே. நீங்களும் போட்டுட்டு கீழே தான் கிச்சனில் அவனே காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி பேக்கில் வைக்கிறான். தூக்கம் வருது தயா. இப்பெல்லாம் போகணும்னு யாரா சொன்னது? நீ வந்து இது தாண்டி பண்ணிட்டு இருக்க. சரி நீ வேணா தூங்கு. தூங்கு. இல்லை நான் வரேன். பாஸ்வேர்ட் போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். லிஃப்டில் தான் கீழே போயிட்டுருக்கீங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா எல்லாம் அங்கிட்டு நடந்துட்டுருக்காங்க. இங்கே அப்படிதான். வெளில பார்த்தா இதை விட அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போகிறீங்க. டோர் ஓப்பன் ஆகுது, அதாவது மெயின் டோர். 2 பேரும் வெளில போகிறீங்க. பொறுக்கி என்னடா எல்லாமே இப்படி தான் ஓடிட்டுருப்பாங்க போல. கிராக்கு வா. ஐயோ குளிருதுடா. ஜாக்கெட் நல்லா போட்டுக்க. ஓகே. என்ன வாடி. அந்த பார்க்கல எனக்கு காமெடியாக தெரியுதுடா. ஏறுங்க. இந்த டயத்துலலாம் நம்ம ஊரில் ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிடும் தெரியுமா? இங்கெல்லாம் என்னடா மோகினி பிசாஸ் மாதிரி. ஆஃபீஸ்னா ஓகே, கரெக்டாக எதாவது மீட்டிங் ஆகுதுன்னு இருக்கும். இங்கே ஓடுறதுக்கெல்லாமா டைமிங்? பார்ப்போம். இங்கே 2 பேரும் ஸ்லோவாகவே ஓடிட்டுருக்கீங்க. சுற்றி பார்த்துக்கிட்டே. ஏன்னா கலர்ஃபுல்லாக லைட் எரியுது. இன்னமும் ஹோட்டல் எல்லாமே, கேன்டீன் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கு. உங்கள் பின்னாடி உங்கள் முன்னாடி எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. உங்களுக்கு குளூரில் நீங்களும் ஓடிட்டுருக்கீங்க. சாங் கேட்டுகிட்டே ஓடிட்டுருக்கான். இப்படியே டைம் ஆகிட்டுருக்கு. நீ எவ்வளோ நேரம்டா? ஏய் கிராக வா. உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கெல்லாம் ஃபுட்டு செம்மையாக இருக்கும்டி, எங்கே எப்படி இருக்கும் அங்கே அப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே கையை பிடிச்சி ஓடிட்டுருக்கான். அப்புறம் ஏதாவது நான் ஒர்க்குன்னு போயிட்டேனா, அப்படியே அண்ணா நீ வாடி, லொக்கேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்க அப்படின்ட்டு நிறைய அது சொல்லிக்கிட்டே உங்களை கூட்டிகிட்டே போயிட்டுருக்கான். நீங்களும் எல்லாத்துக்கும் ஆடிட்டு அப்படி தான் அவங்க கூட போயிட்டுருக்கீங்க. டைம் இப்படியே ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மார்னிங் அப்படி கொஞ்சம் அந்த இருட்டிலேருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. தான் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டான். நீங்களும் பார்க்குறீங்க அங்கே நிறையா பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. வாய் இங்கேருந்து காஃபி குடி. அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரி. என்ன குளிர். பாரு இதெல்லாம் தேவையா? பாரு குட்டி குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை சொல்லணும். பிள்ளைங்களாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இருந்தாலும் அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணுற மாதிரி தானே இருக்கு. வந்த வேலை என்ன, காஃபி குடி. நீங்களும் அந்த பேக் ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளாஸ்க் எடுத்து கப்பு 2 இருக்கு வரட்டும். நீங்கள் அதில் ஊற்றி சூடாக இருக்கு. ஆமாம் இவன் காஃபியெல்லாம் போட தெரியுது. ஐயோ கேட்க மாட்டோம். நீங்கள் குடிச்சுக்கிட்டு எங்க போயிட்டான் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. நிறையா பேர் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் அங்கே கிரவுண்ட் இருக்கு, அதை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே இவனுக்கு வர வேலை இல்லை. எதுக்கு இவ்வளோதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான்? நீங்களும் குடிச்சிட்டு பார்க்குறீங்க. எனக்குள்ள இருக்கு செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் வச்சுக்கிட்டு 2 கையை வச்சு பிடிச்சி
குடிச்சிட்டு இருக்கீங்க. தயான் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்மைலோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு கை காட்டுறீங்க. இங்கிட்டு பார்க்க அங்கிட்டு பார்க்க அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அங்கே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்னிங் அப்படி ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஜாகிங்லாம் வந்துட்டு இருக்காங்க. வயசானவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடா நிறைய பேர் போக அகெயின் வர அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? திரும்புறீங்க. ஏன் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அவங்க 4 பேர் தான் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவனும் அப்படித்தான். நீங்க அந்த பேக்கை தூக்கிட்டு அவங்க இடத்த நடந்து போயிட்டு இருக்கீங்க. அவனை சுத்தி 3 பாய் ஒரு கேர்ள். இப்போ அகெயின் 3 கேர்ள் வந்து பேசிட்டு இருக்காங்க. பொறுக்கி தட்டி மாடுமா இருக்கீங்க தள்ளுறாங்களா? அங்கிட்டு போய் நின்று டேய் யார் அது? கிராக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டி. ஓ உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். எல்லாம் ஹாய்ன்றாங்க. அப்புறம் இவா ஹாய் காய்ஸ் நான் தான் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களை விட எனக்கு தான் இவனை பற்றி நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைடா பொறுக்கி ஆமாடிக்கிறாக்கு. ஆனால் இதெல்லாம் நீ இங்கிலீஷில் சொல்லணும். தமிழில் சொல்கிறடி. ஆமாம்ல மறந்துட்டேன்டா. ஏய் நான் பாதி இங்கிலீஷ் தான்டா சொன்னேன். புரியுது மீதியே நீ எக்ஸ்ட்ரா போடு. அவனும் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதில் ஒரு கேர்ள் உனக்கு மேரேஜ் என்ன போன ஒய்ஃப் எங்கன்னு கேட்குறாங்க. என்னடா இதெல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்க? ஏய் லீவ் கேட்டு உங்களை டெய்லி மீட் பண்ணுவாண்டி. அதுக்காண்டி சரி இது சொல்லி சமாளி. தேங் மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றான். அதில் ஒரு கேர்ள் டோன்ட் ஃபீல் ஐ லைக் இட் யூ. அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். என்னடா உன்னை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஏய் கிராக்கு சுமாரி ஓகே பாய். உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டே நடந்து போகிறான். காஃபி குடிக்கலடா? ஓதுடி இது எப்படி? நீங்களும் அந்த ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணி கப்பா வந்துட்ட கொடுத்து நான் கொஞ்சம் சரி உனக்கு ஊற்றிட்டு நீங்களும் கப்பில் ஊற்றி 2 பேருமே குடிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. நல்லா இருக்குடா. வீட்லேயே உட்காந்து ஒரு இடத்துல குடிக்கிறதுக்கு இப்படி நடந்துகிட்டே போகிறது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குண்டி. டைமே கிடையாது. ஓகே எங்கே போகலாம்? எங்கே போகலாமா? எனக்கு ஒர்க் இருக்குடி. நான் இப்போ கிளம்பிடுவேன். கிளம்பிடுவியா? அப்போ நான் சாப்பிட்ட வீட்டில் இருறி. என்னடா என்ன இப்போ எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டியா? ஒரு 1 வீக் போடுண்டி. அப்புறம் இப்போ நான் எங்கெல்லாம் கூட்டு போகணுமோ கூட்டி போகிறேன். இப்போ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. சரி நீ ஃபீல்லாம் பட வேணாம். லொக்கேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்க. பக்கத்தில் ஷாப்பிங் இருக்கு, ஃபுட் ஷாப் இருக்கு, ஐஸ்கிரீம் பார்லர் கூட இருக்குடி, காஃபி ஷாப். உனக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ பக்கத்துலேயே இருக்கு. நீ போயிட்டு அகைன் வந்துடலாம். என்னடா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ஸ்டெப்பில் ஏறி போகிறான். நீங்கள் ஹாலிலே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அவன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் ஃபோனில் அவன் கால் பேசிட்டு கீழே வந்துட்டுருக்கான். அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். தயா ஜஸ்ட் 1 செகண்ட் வச்சு அமைதியாக இருந்துறான். அவனும் கால் பேசிட்டு உன் ஃபோனை கொடு. இதுக்கு கொடுறி. உங்கள் பாஸ்வேர்டு அவனுக்கே தெரியும். அவனை போடு. நீ வருவேன் இல்லை ஃபுட் நீ ஆர்டர் கொடுத்துக்கலாம். என்ன வேணுமோ சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துறேன். காஃபி கூட ஆர்டர் கொடுக்கலாம்டி, ஜூஸ், அப்புறம் நான்வெஜ் என்ன வேணுமோ அதெல்லாம் அதில் இருக்கும். உனக்கு மணி நான் போட்டுடுறேன். ஓகே பத்திரமா வெளில. ஏய் டைம் ஆச்சுடி. காஃபி இருக்கு ஹீட் பண்ணிக்க. லேட்டானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி. தூங்கிடு. வந்துடுவேன். அப்படி வெளில போகணும்னா பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிட்டு வாயன். அப்புறம் வெளில போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துடு. ஓகே பாய். டோர் ஓப்பன் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டு அவன் வெளில போயிட்டான். என்னமோ சொல்லிட்டான். ஹார்ட்டில் போயிட்டான். இங்கே நான் மட்டும் தான் இருக்கணுமா? அப்போ நான் கண்டு கனவுலாம் எல்லாம் அவ்வளோதானா? ஐயோ இதுக்கு நீ உன் வீட்லேயே இருந்திருக்கலாமே. பிடிச்ச இடத்துக்கு போக பிடிச்ச இடத்துக்கு வாங்க, நல்லா சாப்பிட்டு அம்மாவை குக் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணலாமே. இவன் கூட ஜாலியாக ஃபாரின்ல நல்லா சுற்றி எங்கே இருக்கலான்னு பார்த்தா என் வீட்டில் ஓடிட்டான். சோபாவில் உட்காந்துட்டீங்க. அப்பா கால் வேறு வலிக்குது. என் வெயிட்டை கம்மி பண்ணோம்ட்டு நம்ம வெயிட்டை கம்மி பண்ணிடுவான் போல். இந்த சோபாலே படுத்துட்டு நீங்கள் ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஆப் சொன்னலடா அதில் நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா டிஷ் வெரைட்டியாக இருக்குது. இல்லை எந்தெந்த நாட்டு ஃபுட்டெல்லாம் இருக்குமா பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. கண்ணெல்லாம் அப்படியே பிக்காக ஆகிட்டுருக்கு. நீங்கள் வாட்டில் கலராக ஆர்டர் கொடுத்துட்டீங்க. டேஸ்ட்டு பண்ணலாம் இருக்கோ என்ன இதுவும் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுத்துட்டு மேலே போய் உங்கள் ஃபோனை வச்சுட்டு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்கீங்க. ஐயோ நம்ம திங்ஸ்லாம் பேக்கில் இருக்கே அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு இங்கேதான் யாருமே இல்லையே அப்படின்ட்டு டவலை கழட்டி வச்சுட்டு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டிங் டிங் மேட்டில் கால் வச்சு நல்லா துடைச்சிட்டு பேக் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய்
ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சுட்டு இன்னொரு டவலை கட்டிட்டு இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஹாலில் உட்காந்துருக்கீங்க. என்னென்ன வரல காலிங் பெல் சவுண்டு வந்துருச்சு. நீங்களும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு உங்கள் ஃபோனில் மணி போட்டுடுறீங்க. தேங்க்யூ மேம். அப்படின்ட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த கவர் பாக்ஸ் இருக்குல்லடா, அங்கே டைனிங் டேபிள் இருக்குது, அங்கே கொண்டாந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டர் பாட்டிலாக எடுத்துகிட்டு ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறீங்க. ஐயோ, அதை விட இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே. எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா இருக்கு. இதுக்கோ அதையும் குடிக்கிறீங்க. பழங்களே பரவாயில்ல, நம்மளும் சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு. கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் இருக்கடா ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணலாம்? உங்கள் ஊரில் ஈவினிங் ஆக போதில்லடா, அதனால உங்கள் ஆன்ட்டிக்கு உங்கள் அம்மாவுக்குலாம் கான்வென்ட் கால் போட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. போயிட்டா ஆண்டி. சரி வந்துடுவான், கொஞ்சம் ஒர்க் தானே முடிச்சிடுவான். உங்கள் அம்மா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாத போயின், அமைதியாக ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இல்லை, அவன் தான் என்னை வீட்டில் ஒத்தியாக விட்டுட்டு போயிட்டான். ஆயன் அவன் ஒர்க்கு பார்த்துட்ருக்கான், நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. என்னென்ன குக் பண்ணதுக்கு தேவையானது இதெல்லாம் பார்த்துட்டு. ஐயோ என்னால் முடியாது போயன், அவன் லேட்டாக வருவான், டயர்டாக வருவான்டி. ஏதாவது குக் பண்ண அவன் சாப்பிடுவான்ல. அம்மா இப்போ ஃபுட்லாம் ஆர்டர் கொடுத்துக்கலாமா? நானே இப்போ தான் ஆர்டர் கொடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டேன். போயன் மணி தான் வேஸ்ட்டாக போகும், குக் பண்ணு, ஹெல்த்துக்குலாம் நல்லதில்லை. எப்படி பழக்கம்? உன்னை ஃபுட்லாம் ஆர்டர் கொடுக்கூடான்னு இருக்கல. அம்மா இங்கெல்லாம் அவனே அப்படித்தாம்மா பண்ணிகிட்ருக்கான், உனக்கு தெரியுமா? இங்கெல்லாம் அங்கே குக் கூட பண்ணுறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா கண்ணா அப்படின்னு கத்திட்ருக்காங்க. உங்கள் ஆண்டி தான் விடுங்க அண்ணி, அவள் இப்போ தானே போயிருக்கான், போக போக கற்றுக்குவா அப்படின்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டீங்க. தெரியாமல் அடிச்சிட்டு சாமி, இதுக்கப்புறம் காலே பண்ணக்கூடாதுப்பா. கால் பண்ணா எனக்கு தான் மண்டைக்குள்ள விழுகுது. ஏதோ கடமைக்கு இந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பொருளாக என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்தையும் டச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குல்லடா, எது எதுக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு பார்க்க, ஆன் பண்ண ஆஃப் பண்ண அப்படின்ட்டு எல்லா ரூம்லேயும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. டயர்டாக இருக்குது. அப்படியே ஹால்லே குப்புறப்படுத்து அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் கால் பண்ணுறான். உங்கள் ஃபோன் கையில் தானே இருக்குது, நீங்களே எடுத்து தூக்கத்துலேயே ஆன் பண்ணி கால் வைக்கிறீங்க. சொல்லுடா. கிராக்கு, நான் தூங்குறியா? என்னடி சாப்பிட்டியா? ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டேன். ஓரிக்கே என்ன நீ சாப்பிட்டியாடா? இல்லடி. ஏன்டா? இன்னுதான் கேன்டீன் போகணும். டைம் என்ன? 3 o'clock ஆக போதுடி. ஐயோ, அப்போ நான் இன்னும் சாப்பிடல, மார்னிங் தான் சாப்பிட்டேன். அடி வாங்க போறடி. சரி சொல்லு, எப்போ வர? ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் மேட்ச் இருக்குடி. மேட்சுக்கு போறியா? ரொம்ப நாள் ஆச்சுடா, நானும் வரட்டா? இங்க பிளேயர் நாங்கள் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் உன்னை கூட்டு போக முடியாடி. என்னடா என்னை கூட்டிட்டு போவேல? எப்பண்ணா? லூஸு, நம்ம ஊரில் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, புரியுதா? சரி சரி, எத்தனை மணி ஆகும்? ஒர்க்கு பொறுத்துடி. சரி சாப்பிட்டு தூங்க, ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும் கொடுத்துக்கடி அப்படின்ட்டு அவன் கால் கட் பண்ணிட்டான். இல்லை கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அந்த ஃபுட் இருக்குல்லடா, இதானே அதை ஹீட் பண்ணி நீங்களே சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. சும்மா ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டே அந்த பால்கனிக்கு போகிறீங்க. அழகா இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டோரி போடுறீங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு லைக்கு கமெண்ட்லாம் வருது. சாமோதான் நான் தலா ரீ ஜாலியாக இருப்ப போல அவன் கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. புலம்புறீங்க, அவன் விட்டுட்டு என்ன போயிட்டான்டா, நான் மட்டும் இருக்கேன். வீடியோ கால் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த வீடு சுற்றி காட்ட ஆரம்பிக்கிறீங்க. தோணு ரொம்ப நீட்டாக வச்சுருக்காண்டா, ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு போட்டிருக்காண்டா. ஆமாம் தலை, அது யூஎஸ்ல நீங்கள் மெல்ல மாதிரி களவானீங்க அதெல்லாம் இருப்பாங்க, அதான் கொஞ்சம் சேஃப்டிக்கு. நீங்களும் வாங்கடா, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி இது ஒரு நாளைக்காவது வரோம் அப்படின்ட்டு பேசிட்டு நீங்களும் காலை வச்சுட்டு அப்படியே வீடியோ தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. டைம் அப்படியே போயிட்டுருக்கு, இருட்ட ஆரம்பிக்குது. ஐயோ, அந்த பெட்டை விட்டு எழுந்திரிச்சா உங்கள் பேக்லாம் அப்படியே இருக்குது. ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க மாட்டேனா? நீங்களும் அந்த பேக்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய பர்ஃப்யூம் எல்லா திங்ஸும் எடுத்து அவன் திங்ஸ் வச்சுருக்கலடா அங்கே தான் வைக்கிறீங்க. முடிஞ்சிச்சு. அந்த பேக் எடுத்து ஓரமாக போட்டுட்டீங்க. லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு கீழே போகிறீங்க. நீங்கள் ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கடா, அது அப்படியே டைனிங் டேபிள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து அந்த கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. அங்கே இங்கே தான் எங்கேயோ பார்த்தனே, இந்த இருக்குது, டஸ்ட்பினில் போட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி வைப்போம், தாக்கி நம்மளுக்கு காஃபி போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த காஃபி போட்டிருப்பாங்கடா, அது அந்த ஃப்ளாஸ்க் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிஞ்சிச்சு. டைம் ஆகிட்டுருக்கு.
ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபுட் ஆர்டர் கொடுப்போமா இல்லை அவன் வந்துடுவானா தெரியலையே. டைம் பார்க்குறீங்க, ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மேலே போய் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் வேறு இருக்குது, அதை வாஷ் பண்ணணும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் வாஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வாஷ் கூட பண்ண தெரியாது. தேங்க வரட்டும், அவன்கிட்ட கேட்டுக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோன் வச்சுக்கிட்டு இந்த பால்கனிக்கு போயிட்டீங்க. ஜில்லுன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் இருட்டுற மாதிரி அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. கலர்ஃபுல்லாக அந்த லைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார் சவுண்டு அப்படிலாம் ஒரு மாதிரி அழகாக தெரியுது. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நானும் ஃபாரின் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு கேத்து காட்டிட்டு இருக்கீங்க. டைம் ஆகுது, ஒரு மாதிரி காண்டாக ஆரம்பிக்குது. பேங்க்கு கால் பண்ணா அவன் கால் எடுக்கவே இல்லை. அகெயின் கால் பண்ணா புரிஞ்சு போச்சு, அவன் வர லேட் ஆகும்ட்டு அவனுக்கும் சேர்த்து ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டீங்க. கீழே டைமிங்லாம் இருக்கு. ஓ, அப்போ இந்த டைமிங்க்கு வந்துடுமா? ஓகே 8 o'clock டைமிங் கொடுத்துட்டீங்க. அம்மா ஹாலில் டிவி பார்த்தோம்ல, பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்து அங்கே டிவி ஆன் பண்ணுறீங்க. ரிமோட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அது ஏசி ரிமோட் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ரிமோட் வச்சு சேனல் பார்த்துட்ருக்கீங்க. சேனல் மாற்றி மாற்றி ஐயோ எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஆமாம்ல ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம்ல. நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காமெடியான மூவியை பார்த்துட்ருக்கீங்க. பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கீங்க. டைம் ஆயிடுச்சு. காலிங் பில் சவுண்டு. நீங்களும் எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபுட்டை வாங்கிட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த டைனிங் டேபிள் வச்சுட்டு நீங்கள் மூவி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கால் வருது. தேங்க் தான் கால் பண்ணுறான். என்னடா கால் பண்ண அட்டன் பண்ணல? ஏய் என்ன சவுண்டு கேட்குது? அதுப்பா மூவி பார்த்துட்ருக்கேன். ஓ மேடம் டிவிலாம் பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம் காமெடிடா. சரி சாப்பிட்டியா? இல்லை இப்போ தான் வந்துச்சு. டைனிங் டேபிள் வச்சுருக்கேன், உனக்கு சேர்த்து தான். எப்போ வர்ற? கிளம்பிட்டேன்டி. வரத்துக்கு இன்னும் ஒரு 1 hour ஆகும். நீ சாப்பிட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் படம் பார்க்குறேன். சரிடி சரி, உனக்கு என்ன வேண்டுற? எனக்கா தெரியலையே. இதே நம்ம ஊராக இருந்தா நெக்ஸ்ட்டு அடிக்கிட்டே இருப்பேன். இங்கே பார்த்தா தானடா தெரியும். சரி தயங் தயங் பால் பாக்கெட். சரிடி. ஐஸ்கிரீம். சரி வைக்கிறேன். நானும் கால் கட் பண்ணிட்டா. நீங்கள் படம் பார்த்துட்ருக்கீங்க. அவன் சொன்ன மாதிரி 1 hourல காலிங் பண்ணலாம். பாஸ்வேர்ட் தெரியுமாடா? பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி வரான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னடா எப்படி வர? டயர்டாக இருக்குவேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அவன் கையில் கோட் ஷர்ட் பேண்ட்லாம் இருக்குது. அவன் ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய வந்திருப்பான். அவன் கையில் கவர் இருக்குது, பால் பாக்கெட், அப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கீங்களடா, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோலிங்க இருக்க, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு சாப்பிடலாம். நீங்களும் ஹெட்டை ஆட்டுறீங்க. அவனை பார்க்கலே தெரியுது நல்லா வேர்த்து கொட்டி. அவனோட டிஷர்ட் அதெல்லாம் ரொம்ப ஈரமா அவன் உடம்புல ஒட்டி அப்படி இருக்கான். மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் இங்கே இருந்தால் எப்படி இருப்பானோ அது மாதிரியே அவன் பனியன் போட்டு சாக்ஸ் போட்டு லேப்டாப் ஃபோனோட தூக்கிக்கிட்டே கீழே வரான். ஹே கிராக்கு அடி சாப்பிடலாம். நீங்களும் பார்க்குறீங்க. ஏய் சாப்பிட போறியா ஒர்க் பார்க்க போறியா? அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. அவன் ஹேர்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. ஓப்பன் பனியன் போட்டு அவன் சாக்ஸ் போட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஆனால் இப்போ எக்ஸாம் இருப்பானா? 2 தாண்டி வாடி ஏமாச்சு பாரு. தூக்கிட்டு இந்த லேப்டாப்பை அந்த டைனிங் டேபிள் வைக்கிறான். அப்படி என்னடா வேலை பார்த்துட்ருக்க? ஆமாம் எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கியே, உனக்கு சேலரி எவ்வளோ? ஆண்டி இல்லை சொல்லு தெரிஞ்சுக்கலாம். உனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு போதுமான வேலை பார்த்துட்ருக்கேன், போதுமான சேலரி கிடைக்குது. டேய் சொல்லடா, நான் எவ்வளோ வாங்குவேன்னு எதிர்பார்க்குறேன்? எவ்வளோ ஃபாரின் ஒர்க் பார்க்குறேன், அப்புறம் ஃபுட்பால் பிளேயராகவும் இருக்கா, எவ்வளோ கிடைக்கும்? சிரிச்சிட்ருக்கான். ஒரு 2 lakh. என்ன கேட்கல? இல்லைடா ஒரு 2 lakh. ஆமாடி கரெக்டாக சொல்லிட்டேன். நான் யாரு ஆயன்றா, நானே அசிஸ்டன்ட். 1 lakh வாங்கல, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இப்படி மேட்ச்லாம் போகிறேல்ல, அதனால உனக்கு 2 lakh கிடைக்கிறதுல கொஞ்சம், அதுவும் இப்போ தான் கிடச்சிருக்கும், உடனேலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கே உடனே கொடுக்கல, அது மாதிரி தான் உனக்கு. சரி சரி டைம் ஆச்சுடி, வா சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் தான் ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அவன் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். என்னடா அங்கெல்லாம் அப்படி இருக்கா, எங்கே வந்தானே இப்படி இருக்கா? என்னடி இல்லை இப்படி தான் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருப்பியா? இங்கே நான் மட்டும் தானடி இருக்கேன். இப்போ தான் நான் வந்துட்டேனே. ஆமாம் நீ என் ஃப்ரெண்டு தானடி, அவங்ககிட்ட இருக்கையில் எப்படி போடான்னு. சரி சரி. டே என்னடா உன் கடமை உணர்ச்சிக்கு எல்லையே இல்லையாத்தையா? இது கொஞ்சம் முக்கியமானதுடி, இதை மட்டும் அனுப்படா. ஓகே நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் சேஃபாக இருக்கும்டி. சேஃபாவா? அப்படி என்ன சார் கிளிக்க போகிறீங்க? கீழே தெரியும். சரி சரி சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன். என்ன கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குதுடா.
கொஞ்சம் சீக்கிரம் வர பாருடா. ஆ, எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. நீ வந்தால் நான் கொஞ்சம் வெளில கூட்டி போவேல்ல. நீ ஒரு 2-3 டைம் கூட்டி போனா அப்புறம் கொஞ்சம் நானே பழகிக்குவேன். சரி, நாளைக்கு வர பார்க்குறேன். நிஜமாவா? ட்ரை பண்ணுறேடி. அப்புறம் நீ சாப்பிட்டு மேலே போய் தூங்க. நீ நீ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அந்த ரூமுக்கு போகிறேன். இங்கே என் ஃபைலில் இருக்கு. சரி, நீங்களும் சாப்பிட்ட. அவன் சொன்ன மாதிரி நீங்கள் போய் மேலே போய் படுத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. அவன் சாப்பிட்டு அவன் இங்கே கீழே ஒர்க் பார்த்துட்ருக்கான். அவனும் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான் அந்த பெட்டில். டைம் அப்படியே போகுது. கரெக்டாக 4 o'clock உங்களுக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி காஃபியெல்லாம் போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சு மெதுவாக வந்து உங்கள் பெட்டிக்கிட்ட அந்த டேபிள் இருக்குடா அங்கே வச்சுட்டு சைலண்ட்டாக வெளில வந்து அவன் வெளில போயிட்டான். இதே குழுவில் நடங்குனீங்க, இன்றைக்கி வேணாம் அப்படின்ட்டு அவனே நல்லா தூங்கட்டும் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். டைம் ஆகுது. கரெக்டாக 6:50 இருக்கும். கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த தூக்கத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஆமாம்ல, அங்கே தூங்குறனால மணி பக்கத்தில் உங்கள் ஃபோன் இருக்கு. ஆன் பண்ணுறீங்க. 7 o'clock ஆக போகுது. உங்கள் கண்ணு ஃப்ளாஸ்க் இருக்கு. அப்பா, அவன் வெளில போயிட்டானோ? ஓகே, பக்கத்தில் கப் இருக்கு. ஃபுல் பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அப்படி பண்ணிகிட்ருக்கேன். கொட்டாயமாக வருது, தூக்கமாக வருது. இந்த வீட்டிலேருந்து எந்திரிச்சு பால்கனிக்கு போகிறீங்க. அங்கே குடிச்சிக்கிட்டு அங்கிட்டு பார்க்குறீங்க. இன்னொருத்தவங்க அவங்களும் பால்கனில் வந்து நின்று ஒரு மாதிரி வியூ பார்த்துட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட பேசலாமா? யாருனே தெரியலையே. இருந்தாலும் எங்க ஹாய் ஹாய், என்ன ஹாய் அடிக்கிற மாதிரி இருக்கு? ஐ ஆம் இண்டியன் கேர்ள். இவனும் இங்கிலீஷ்காரனா? அவனே இன்ட்ரோ கொடுக்குறான். அப்போ இவனுக்கு தமிழ் தெரியாது. ஹாய்டா முட்டப்பையிலே. ஐ ஆம் முத்தப்பல்லே. ஐயோ உடலாதடி. நீங்கள் இங்கிலீஷில் பேசலையும் அவனும் பேசுகிறான். உடல அவனை பங்கமாக திட்டிகிட்ருக்கீங்க. அவனும் அதை கண்டுக்காமல் சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு தான் தமிழ் தெரியாதே. ஓகே பாய். அவனும் பாய் சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். நீங்களும் லாக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் மைண்டாவது ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்கான். ஓய் கிராக்கு, என்னடி எந்திரிச்சிட்டா? எந்திரிக்கிற டைம் இல்லையே. நல்லா தூங்குவேன்னு நினச்சேன். ஏன்டா மறுபடியும் தூங்கணுமா? சிரிக்கிறான். சரி, ரெடி. காஃபி இருக்கா இல்லை நான் போட்டுக்கவா? என்ன இருக்கு உங்கள் கப்லேயே அவனுக்கு ஊற்றி கொடுக்குறீங்க. அவனும் குடிக்கிறான். நீ பைத்தியக்காரா? சொல்லடி கிராக்கு. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறா. அங்கே தான் மிஷின் இருக்குல்ல. எனக்கு தான் தெரியாதே. எனக்கு டைம் இல்லை, நான் சொல்கிறேன்டி. அது மாதிரி மட்டும் பண்ண. சரி. அவனும் குடிச்சிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அவன் சொல்லி கொடுக்குறான். எப்படி பண்ண, அதுவே காயெல்லாம் வச்சிடும் அப்படின்ட்டு நீங்களும் ஓகேன்றீங்க. அப்புறம் என்ன ஆண்டி கால் பண்ணாங்கடி, ஃபுட்லாம் நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்ட்டு என்கிட்ட கண்டிஷன் போடுறாங்க. டே, என்கிட்ட சொன்னாங்கடா. எப்போ உங்ககிட்டயா? நீங்கள் பாரா, எனக்கெல்லாம் குக்லாம் பண்ண தெரியாது. இப்படி பண்ணால் நீ குக் பண்ணிட்டு போ. ஏண்டி, நான் குக் பண்ணிட்டு ஆஃபீஸ் போய் அவளோடையே பார்க்குறது. ப்ளீஸ்டா, எனக்கு தெரியாது. இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவாதம் இல்லைடா. நான் எரிச்சாலும் எரிச்சிருவேன் பண்ணுறோம்ட்டு. தாயை அதை மட்டும் பண்ணிடாத. தாயை செய்து ஃபுட் ஆர்டர் கொடு. எனக்கு டைம் இருந்தால் நான் குக் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு மேலே போகிறான். இரு, ட்ரெஸ் எல்லாம் நானும் வந்து எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிடலாம். வரத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சாலும் முடிச்சிடும் அப்படின்ட்டு அவன் கூடயே போகிறீங்க. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து எடுக்கிறீங்க. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்குறான். டேய், இது எப்படி உங்கள் முன்னாடி பாக்ஸரோடு நிற்கிறான். அந்த ரெஸ்ட் ரூம் டோரை லாக் பண்ணிட்டான். இப்போ தான் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருப்பான். ரொம்ப சொட்டா அப்படியே அவன் ஆப்ஸ் எல்லாம் ரொம்ப பிக்கா அப்படி தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அப்படி நடந்து போய் அங்கே சொல்லி கொடுத்துருப்பாடா, அதெல்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அதுதான் வந்துட்டுருக்கு. தேங் வந்து உங்கள் மண்டையில் 2 போடுறான். வைத்தியம், என்னடி மிஷின் வந்து சவுண்ட் வருது. நிற்கிற அது இவ பாரு, லைட்டை மட்டும் அந்த பால்கனில் போடு. பாய். உங்களை வந்து ஹக் பண்ணுறான் பேசியோடே. போகிற தயங்கவே பார்க்குறீங்க. இப்போ நீ ரொம்ப தப்பாக பார்த்துட்ருக்க. ரெண்டுக்குள்ள இது தெரியாமல் பண்ணலாம், தெரிஞ்சே பண்ணுறடி. ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கோம் மைண்டு. கொஞ்சமாவது அடக்க மாறு. உன் கண் இருக்குல்ல, அந்த கண்ணை பிடிங்க எடுக்கணும். அவன் சொன்ன மாதிரி நீங்கள் பால்கனியில் போய் காய போட்டுட்ருக்கீங்க. ஐயோ, பத்த மாட்டுதே. இங்கே போகலாம்.
போட்டுட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றில ஏன்னா கேட்குறதுக்கு ஏன்டி ஒயின் உனக்கு தான் ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கே பேசாமல் நம்மளே வெளில போயிடலாம்ல எதுக்கு உனக்கு கெஞ்சிட்டு இருக்கணும் இல்லை அது வாட்டில் வேலைக்கு போட்டோம் ஃபோன் இருக்கு அவன் தான் லொக்கேஷன் சொன்னானே அதை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் அதை எடுத்து போட்டுட்டு பர்ஃப்யூம் இருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அப்பா இன்னைக்கு வெளில போய் சாப்பிட்லாம் தாங்க ஐஸ்கிரீம் சொன்னானே இல்லை அது வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி போன அப்படி பேக் போடணும்ல அப்படின்ட்டு கப்போர்டு ஓப்பன் பண்ணுறீங்க ஐயோ சரி இது ஒன்று தான் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வராதது என்னோட தப்பு தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் பாடல ரூம் டோர்லாம் லாக் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் யூஎஸை சுற்றி பார்க்க போகிறோம் தாங்கிட்ட சொல்லலாமா இல்லை அவன் என்னோட ரொம்ப பிஸியாக இருக்கான் இல்லை வேணாம் நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போகிறீங்க லொக்கேஷன் ஆன் பண்ணி என்னென்ன இருக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் ஓகே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க அந்த லொக்கேஷன் படி ரெஸ்டாரண்ட் தான் நிறையா இருக்குது எங்கே போய் சாப்பிட்லாம் நீங்களும் சூஸ் பண்ணி உள்ளே போய் ஃபுட்லாம் சாப்பிட்டு மணிலாம் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க நடந்தே போகணுமா இங்கே ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி கேப்லாம் புக் பண்ணணும் கூகுளில் போடு எந்த ஆப்பா உங்களுக்கு டவுன் கொடுத்து மெயில் ஐடிலாம் கொடுத்து ஓகே லொக்கேஷன் ஷேர் கொஞ்சம் நேரத்தையே கேப் வருது நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் ஷாப்பிங் மால் இருக்குல்லடா அதோட நேம் சொல்கிறீங்க அவங்களும் ட்ரா பண்ணிட்டாங்க மணி பே பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க செம்ம பெருசாக இருக்குது நல்லா சுற்றி பார்த்துட்ருக்கீங்க அங்கேயே ஃபுட்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இப்போ தான் உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்போ ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு இப்போ ஹேண்ட்பேக் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இது நல்லா இது ஓகே இது அப்படின்ட்டு ஒரு 2-3 பேக்கை மணி பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க பிடிக்கல நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் தான் இது அழகா இருக்கே ட்ரைலர் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்டுட்டு நீங்களும் அதை வேர் பண்ணி பார்க்குறீங்க ஃபிட்டாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது நெக்கில் என் தயான் கட்டின தாலி இருக்கே அதுக்கும் இதுக்கும் சூட்டபுளாகவே இல்லை பரவாயில்ல அவனுக்காண்டி இதை போட்டுக்கலாம் கலட்டி மட்டும் வச்சேன் என் அம்மா அப்பா என்னை கொண்டுருவாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மணி பே பண்ணிவிட்டு அங்கே போட்டிருப்பீங்களடா அந்த ட்ரெஸ்ஸை அவங்க பேக்கில் வச்சுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க டைம் போனதே தெரியாமல் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க இப்போ வெளில வந்தா டைம் என்ன 7 o'clock ஏன்னா நைட் ஆயிடுச்சு இது ஃபாரின்லடா எப்போ பார்த்தாலும் லைட் ஆன்லேயே இருக்கும் ரொம்ப பவராக இருக்கும் நைட் எது பகல் எதுன்னு எதுவுமே தெரியாது உள்ளே போயிட்டா இப்போ வெளில வந்தால் தான் தெரியுது நைட் ஆயிடுச்சுன்ட்டு ஆமாம் எங்கடி இருக்க உங்கள் கையை பார்க்குறீங்க அவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்க இங்கிட்டு பார்க்குறீங்க எல்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டா ஒரே பிளேஸாக தர்ற மாதிரி இருக்கு ஐயோ தயாங் டக்குன்னு கையில் இருக்க திங்ஸ்லாம் கீழே வச்சுட்டு தயாங்க தான் கால் பண்ணுறீங்க அவன் எடுக்கவே இல்லை பொறுக்கி கால் அட்டன் பண்ணுறா அகெயின் கால் பண்ணா போச்சு எங்கே இருக்குன்னு தெரியலையே அந்த லக்கேஜ்லாம் எடுத்துட்டு இங்கிட்டு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கே இங்கிட்ட வந்தோம் அப்படின்ட்டு இங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு காலே வலிக்குது கேப் புக் பண்ணலாம் போன லொக்கேஷன்லாம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்ல கேப் புக் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி புக் பண்ணீங்களாடா அங்கங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் சொல்கிறீங்க அவங்களே எங்கம்மா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த பிளேஸ் வந்தோன்னா அகெயின் வேறு பிளேஸ் சொல்கிறீங்க ஒரு இடத்துல அவனே ஸ்டாப் பண்ணிட்டு மணி கேட்க ஆரம்பிச்சிட்டான் இதோ நீங்கள் காசு இல்லாமல் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க கேப் புக் பண்ணால் அது கேன்சல் ஆகுது ஏன்னா அவைலபிளாக இருக்க உங்களுக்கு பயமாக இருக்குது தான் கால் பண்ணுறீங்க பயத்தோட உனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இது ஃபாரின் கொஞ்சம் டைம் ஆனவே போலீஸ்லாம் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிப்பாங்க இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பயமா இருக்கு உங்களையும் கிராஸ் பண்ணி அந்த கார் போகுது பயத்துல தான் கால் பண்றீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க 1/2 hour ஆகுது போலீஸ் உங்க ரிட்டர்ன் வராங்க அதே இடத்துல இருக்கனால உங்ககிட்ட அந்த கார் ஸ்டாப் ஆகி உங்ககிட்ட யாரு இங்க எதுக்கு நிக்கிற அப்படிலாம் கேக்குறாங்க நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்றீங்க ப்ரூஃப் கேக்குறாங்க ஏன்னா ஏதாவது ஐடி வேணும்லடா இல்ல இந்தியன் கல் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க பாஸ்போர்ட் இதெல்லாம் கேட்டோன்னே அதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்படி
லக்கேஜோட உங்களை காருக்குள்ள உட்காரச்சிட்டாங்க. சார் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கால் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொன்னா உங்க ஃபோனையும் சேர்த்து வாங்கி வச்சுட்டாங்க. பயத்தில் அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே ஃபாரின்ல ரூல்ஸ்லாம். நான் எதுவுமே பண்ணல, என்னோட அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அதெல்லாம் கேட்காம உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க ஃபோன் ரிங் ஆகுது, சார் உங்க ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவன் கேட்காம உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை உள்ள கூட்டி போய் உட்கார வச்சிருக்காங்க. உங்க ஃபோனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. ஒரு சீனியர் ஆஃபீஸர் தான் அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியில் உட்காந்துருக்கீங்க. அவனும் காலை கட் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு உள்ளே போயிட்டான். நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, தேவையில்லாமல் வெளியில் வந்துட்டோமோ அப்படின்ட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தயாங் வரான். நீங்கள் பார்த்துட்டீங்க, தயாங் கூப்பிட்றீங்க. ஆனால் அவன் உங்ககிட்ட வராமல் அங்கே ஆஃபீஸர் இருப்பாங்கடா அங்கே தான் போகிறான். நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவன் ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கான். தயாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கவும் ஐடியெல்லாம் காட்டிட்டு இருக்கான். உங்கள் ஃபோட்டோவும் உங்களை கூட்டிகிட்டு வந்துருப்பாளா அவனும் பார்த்துருப்பான். பேசிட்டு சாரி கேட்டுட்டு உள்ளேருந்து வெளில வரான். உங்ககிட்ட தான் நடந்து வரான். பயத்தில் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. எனக்கு பயமாயிடுச்சுடா, என்ன கால் அட்டன் பண்ணல. இந்த லூசு பையன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன்டா, அவன் குரூப் கேட்குறான்டா. என்ன கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? என்ன எப்போ பார்த்தாலும் கால் அட்டன் பண்ணவே மாட்டேன். சரி சாரி போடா, என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது. ப்ளீஸ் என்னை ஊருக்கு அனுப்பிடு. எனக்கு பாரிலாம் இந்த ரூல்ஸ்லாம் தெரியும், இருந்தாலும் என்னால் இருக்க முடியாது தயா. அவன் கூட வந்திருக்கேன், ஜெஃபர் கூட. அவன் பக்கத்துலேயே இருப்பேன், அவன் எல்லாமே பார்த்துக்குவான். அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் என்னால் முடியாதுடா, ப்ளீஸ் நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுறேன், எனக்கு டிக்கெட் எடுத்துரு அப்படின்ட்டு தேம்பி எழுதிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லடி, இந்தா இங்கே பாரு, இந்த ஐடியா உன் பேக்லேயே வச்சுக்கா. இதுக்காரணும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தயவுசெய்து நான் ஊருக்கு போயிடுறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்கள கூட்டிட்டு அவன் கார்லேயும் இல்லை போடின்றான். இல்லைடா என்னால் இருக்க முடியாது. உள்ள போடி. இது யாருக்கா? நம்ம காரா? உங்ககிட்ட காரில் இருக்கா? ஏடி 3 வருஷமா இருக்கேன், கார் கூட வாங்க மாட்டேன். நான் வந்து பார்த்ததே இல்லையடா. உன்னை எங்கே வேலை கூட்டி போகவே இல்லடி. ஆமாம்ல, இதுக்கப்புறம் இதுக்கு தேவையில்லை. சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து எல்லா கேஜெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். என்னால் இருக்க முடியாது சாமி, நீ எங்கே இரு அப்படின்ட்டு வளரிக்கிட்டே இருக்கீங்க. தான் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என் மாத்தெல்லாம் சொன்னாங்க நீ எங்கேயாவது இருடின்ட்டு. நான் கேட்காம ரொம்ப என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்தேன். பாத்தியா, எனக்கு வேணும். கொஞ்சம் அமைதியாரி, என்னால் இருக்க முடியாதுடா. நான் இன்றைக்கி தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், அகைன் பேக் பண்ணும். லிஃப்ட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் லொடன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. தேங்க் உங்கள் திங்ஸு உங்களோட திங்ஸ்லாம் வச்சிட்ருக்கான். நீங்கள் தான் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறீங்க. தேங்க் நெல்லடி அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் கேட்காம ஸ்டெப்பில் ஏறி மேலே போயிட்டுருக்கீங்க. பார்க்க எல்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக தெரியுது. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஆபத்துண்டு போக போக தான் தெரியுது. அவனும் உங்கள் பின்னாடி வந்து கையில் இருக்க திங்ஸ்லாம் கீழே வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். என்னடா கொஞ்சம் அமைதியடி, ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கா? என்ன கத்திட்டு இருக்கனா? எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன், டெக்ஸ்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். எனக்கு தேவையில்ல தயா, என்னால் இங்கே இருக்க முடியாது. இந்த வீட்டில் என்னால் அரைஞ்சிட்டு இருக்க முடியாது. பசிச்சா ஆர்டர் பண்ணுறதா இருக்கு, போர் அடிக்குதுடா. சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுட்டு சொன்ன மாதிரி நானும் வெளில போனேன். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், சாப்பிட்டேன், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளில பார்த்தா நைட் ஆயிடுச்சு. எங்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தோடு நின்று சரி லொக்கேஷன் இருக்குல்ல போன இடம்லாம் அக்கேன்னு போனேன். கரெக்டாக கண்டுபிடிச்சலன்னு பார்த்தா பாதியோட அவனை விட்டுட்டு போயிட்டான் கேப்காரன். உனக்கு கால் பண்ணா நீ எடுக்கவே மாட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போயிட்டான். ஃபோன் கூட கொடுக்க மாட்டேட்டாடா. எப்படி எப்படி என்னால் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ண முடியும்? இங்கேயாவது யாராவது இருக்காங்களா? இல்லை இன்ஃபார்ம் பண்ண உனக்கு தான். நீ காலை எடுக்க மாட்டேன். எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? என்னால் இருக்க முடியாது. தயவு செய்து எனக்கு டிக்கெட் போட்டுரு, நான் ஊருக்கு போயிடுறேன். எனக்கு அங்கே தான் செட் ஆகும், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. பேசிட்டியா? என்னடா பேசிட்டியான்னு கேட்டேன். கொஞ்சம் அம்மாத அறிவு இருக்கடி உனக்கு? எனக்கு? ஆமாம் உனக்கு தான். சரி லொக்கேஷன் தான் தெரியல, வர்ற மண்டா இருக்க. ஃபுட்லாம் ஆர்டர் கொடுக்குறல, அதில் அட்ரஸ் இருக்கும்ல, அதை பார்த்து கேப் காட்ட சொல்லியிருந்தா ஸ்ட்ரைட்டாக இங்கே விட்டுருப்பான். லூஸ் மாதிரி புலம்பிட்டு ரோட்டில் நின்றுருக்க மாட்டேன். வேலை பைத்தியக்கார மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துருந்தா நான் வாங்கி வச்சிருப்பான். என்னடா என்ன திட்டுறியா? பண்ற தப்பு பூரா நீ என்ன திட்டிட்டு இருக்க? ஒரு டைம் கால் அட்டன் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்காது. ஓகேடா, என் மேலே தப்பு இருந்துட்டு போகுது. நானே தப்பு பண்ண மாதிரி இருந்துட்டு போகிறேன். தயவுசெய்து என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை எடுத்து அனுப்பிடு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக தேவைப்பட மாட்டேன். ஏன்னா உனக்கு கண்டிப்பாக டைமே இருக்காது. மார்னிங் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், வெளில போயிட்டு 6 o'clock வர. இல்லை இன்னைக்கெல்லாம் 7 o'clock வந்தேன். ஆஃபீஸ் கிளம்புறேன், ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாட்டிக்ஸ் போயிடுறேன். அங்கேருந்து வரதுக்கு நைட் ஆயிடுது. இதில் நான் எதுக்கிட்ட இங்கே இருக்கணும்? இல்லை எனக்கு வேறு காஃபி போட்டு
தேவையில்லாம நானே உனக்கு டிஸ்டர்பாக இருக்கேன். நான் போயிட்டா டிஸ்டர்பே இருக்காமல் இருக்கும். வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. நான் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த லைஃப் சுத்தமாக பிடிக்காதுடா. இங்கே பாரு, என்னால் முடியாது. பாரு, உங்களை பிடிச்சி கிட்ட இருக்கிறான். நானும் ஒன்று மாதிரி இருந்தேன். சொல்றி, அவங்க கூட தான் சுற்றினேன். எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போனேன். ஆனால் இப்போ பார்த்தியா என் லைஃப். உங்ககிட்ட சிரிச்சு பேசி கூட டைம் கிடைக்க மாட்டேதுடி. எனக்கும் ஆசை உனெல்லாம் கூட்டிட்டு அங்கங்கே சுற்றணுன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, 2 months அங்கேயே இருந்துட்டேன்டி. லீவு போட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, முடிக்கணும்ல. உன் ஃப்ரெண்டோட சும்மா இல்லை, அவ்வளோ ஒர்க்கு பார்த்துட்ருக்கேன். எனக்கும் டிப்ரெஷன்லாம் ஆகுண்டி. உங்ககிட்ட ஜாலியாக பேச முடியல, உன்னை கூட்டிகிட்டு சுற்ற முடியலன்ட்டு அவ்வளோ கோவம் என் மேலே வரும். என்ன பண்ணுறது, அவ்வளோ உள்ளே வச்சிட்ருக்கேன். உறிஞ்சுக்கடி. பாரு, இந்த ப்ரூஃப் எல்லாம் எங்கேயாவது போனால் சேஃப்டியாக அதை வச்சுக்க. அப்புறம் இது இங்கே உள்ள கார்டு. அப்புறம் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அதுக்கான இங்கே ஐடி குரூப் அன்னைக்கு கூட நான் மெயில் பண்ணலை. அதை தாண்டி ரொம்ப நாளைக்கு இங்கேயே ஸ்டே பண்ண முடியாது. ஆனால் என்னால் இருக்க முடியும், ஏன்னா நான் என் பிளேயர்டி. எனக்கான ஐடி குரூப்லாம் இங்கே இருக்கு. பட் உனக்கு அப்படி இல்லை. இப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மிஸ்ஸஸ் கிம் தயாங் வாயின். என்னோட ஐடென்டிஃபை உனக்கு இருக்கு. இந்த ப்ரூஃப் எல்லாம் நீ காட்டினோம், அதுக்கப்புறம் உனக்கு உள்ளே போடவும் மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல இருந்தா டவுட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்தியன் கேர்ள் சொல்லி ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் இருந்தனால தான் ஒன்று அரெஸ்ட் பண்ணாங்க. புரியுதா? இதுக்காண்டி பாய்ந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற. எப்படி நீலாம் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண? அசிஸ்டண்ட் இருந்தால் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். இப்படி பாய்ந்துக்கிட்டு போகிறேன். அசிஸ்டண்ட் ஒர்க் தான் பார்த்தியா என்ன? நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட நேம் தெரியணும்டி. சும்மா எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கக்கூடாது. நீ சரி, பார்க்குறதுல அழகாக இருக்கிறதுல ஆபத்துன்ட்டு. ஆமாம், பார்க்க எல்லாம் அழகாக தான் இருக்கும். கீழேருந்து மேலே பார்த்தா அழகாக இருக்கும், ஆனால் மேலேருந்து கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு அழகாக இருக்கும். போக போக தான் தெரியும் அதோட ஆபத்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. சும்மா போகிறேன்னு நீ போய்ட்டா நான் என்னடி பண்ணுவேன்? இதை பார்த்து பயந்து ஓடுறியே. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நானும் தான் வந்தேன். பயந்து நானும் ஓடிருந்தா இந்த அப்பார்ட்மெண்ட்டை என்னால் வாங்க முடிச்சிருக்குமா? இல்லை வெளில வந்திருக்கோம்ல, அந்த கார் தான் என்னால் வாங்க முடிச்சிருக்குமா? என்னோட சேல்ரி 12 lakhs சொன்னல, அது என் உண்மையான சேல்ரி இல்லை, 1 million என்னோட சேல்ரி. ஆல்ரெடி தேங்க ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இவ்வளோ சேல்ரி வாங்குறானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குடி. ஓ ஃப்ரெஷ்ஷப்பா, காஃபி போட்டு கொண்டு வரேன். அவன் கோட்லாம் கழட்டிட்டு டையெல்லாம் கழட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போகிறான். அங்கேயே ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. கீழே போய் காஃபி போட்டுட்ருக்கான். ஃப்ரிட்ஜில் பார்த்தா நீங்கள் இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடல. அவனுக்கு வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. பதட்டத்தில் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருப்பான். நீங்களும் அந்த ஷாக்கோட உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பெட்லேயே உட்காந்துருக்கீங்க. அவனும் காஃபி போட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். சைலண்ட்டாக அமைதியாக காஃபி குடிச்சிட்டு அமைதியாக இருக்கீங்க. அவன் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரான். அவனை பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு மிரர்கிட்ட போயிட்டான். நீங்கள் எங்கிட்ட திரும்பிக்கிட்டீங்க, ஏன்னா டவலோடு இருக்கான் அப்படின்ட்டு. அவன் கப்போர்டை ஓப்பன் பண்ணி அவன் அங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். ஏய் கிராக், இங்கே பாரு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடண்டி பாரு. நீங்களும் திரும்பி அவனை பார்க்குறீங்க. சொல்லு, என்ன ஆர்டர் கொடுக்கட்டும்? எனக்கு சாப்பிட்டேன், பசிக்கல. நீ சாப்பிட்டியா? என்னல்ல. சரி, நீ ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு. ஏய் வேணாம்மா. இல்லை, நான் சாப்பிட்டேன். சரி, உனக்கு பசிச்சா ஃப்ரிட்ஜில் ஐஸ் இருக்குடி, சாப்பிட்டுக்கா. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போய் கீழே பார்க்குறேன். தூங்கலையா? இல்லை, அங்கேயே ஒர்க் முடிச்சுட்டு அங்கே பெட் இருக்கு, நான் படுத்துக்கிறேன். தூங்கு. நீங்களும் ஹெட்டை ஆட்டிட்டு அந்த பெட்டில் படுத்துக்கிறீங்க. தேங்க லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு அவன் அப்படியே அந்த டோர் லாக் பண்ணிட்டு கீழே போய் ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் ஃபோனை கையில் வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. தூக்கம் வரவே இல்லை. அவன் நம்மளை கோவமாக இருப்பானா? அவனை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. நம்ம பண்ணதும் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவன் ஃபோன் எடுத்துருந்தா இப்படி ஆயிருக்காது. இருந்தாலும் அவன் மேலே தப்படி. நீ இருக்கிற பிளேஸை நீ நல்லா பார்த்துருக்கணும். பார்த்துட்டு இந்த நேம் சொல்லியிருந்தான் அவன் ஸ்டேட்டாக அங்கேயே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவன் மேலே கோவப்பட்டுருப்பால அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வர மாட்டுது. புரண்டு படுத்துட்ருக்கீங்க. ஃபோனை பார்க்க இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. தூக்கம் வரவே இல்லை. அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு நடந்து போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போய் எட்டி பார்க்குறீங்க. லைட்லாம் ஆஃபில் இருக்கு. தூங்கியிருப்பானா? இல்லை, ஒரு பார்க்குறவங்கன்னு சொன்னான். சாரி கேட்டுடலாம். நீங்களும் அந்த ஸ்டெப்பில் நடந்து கீழே தான் போயிட்டுருக்கீங்க. தயாங் டேய், அந்த டோர்கிட்ட நிற்கிறீங்க. என்ன பண்ணுற? தூங்கிட்டு போனா? இந்த டோரை கொஞ்சம் மெதுவாக தள்ளுறீங்க.
ஓப்பன் ஆகுது. தயா உள்ளே போகிறீங்க. சைடாக பார்க்குறீங்க. அந்த சேர்ல இல்ல. அவன் போட்டிருந்த டீஷர்ட் மட்டும் அதில் இருக்கு. அந்த டேபிளில் பார்த்தா அவன் ஒர்க் பார்த்துருக்கான். எட்ட பார்க்குறீங்க, அவன் படுத்திருக்கான். தூங்கிட்டான். சரி, மார்னிங் கேட்கலாம். வெளில போகிறீங்க. அந்த டோரை பிடிச்சி லாக் பண்ணலான்னு போகிறீங்க. இல்லை, நம்மளும் இங்கே படுத்துக்கலாம். ஓகே, மேலே போய் உள்ள வந்து டோர் லாக் பண்ணிட்டு அந்த பெட்டுக்கிட்ட போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கான். சாரிடா, ஏதோ கோவத்தில் டென்ஷனில் இப்படி சொல்லிட்டேன். இனிமேல் உன்கிட்ட இருந்து போக மாட்டேன். வாயின் ரொம்ப சைலண்டவாதியாக இருக்கேல்ல, ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல தயா. இப்பெல்லாம் கோவம் வருதுடா ரொம்ப. மற்றவங்ககிட்ட கோவப்படுவேன், இப்போ உங்ககிட்டயே கோவப்பட ஆரம்பிக்கிறேன். சாரி. மார்னிங் எழுந்திரிச்சோன்னு சாரி கேட்குறேன். அங்கிட்டு போய் உங்கள் ஃபோனை வச்சுட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கேன் பாவம், வந்தோன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவன் பக்கத்து திரும்பி பார்க்குறீங்க. சாரிடா, தூங்குறான். சாரிக்கு மூச்சு வருத பாரு, பொசு பொசுன்னு. உங்கள் கண்ணு அவன் ஜஸ்ட்டு பார்க்குது. அது ப்ரீத் பண்ணி உள்ளே போய் அப்படி பண்ணுறான்லடா, அதனால அந்த பிக்காக தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே அவன் ஜஸ்ட்லேருந்து கீழே அப்படியே பார்க்குறீங்க. அவனோட 6 பேக்லாம் அவங்க கையை கொண்டு போய் அவன் ஜஸ்ட்டை தொடுறீங்க. அவன் ஹார்ட் பீட் கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஜஸ்ட்லாம் டச் பண்ணி, உனக்கு எப்படா 6 பேக்லாம் வந்திருக்கு? இல்லை, இருக்கான்னு பார்க்க போகிறேன். 1 2 3 4 5 6. அவனை பார்க்குறீங்க. 6 இருக்குடா. என் பொறுக்கி தயாக்கு 6 பேக் என்றடா. அவன் கிட்ட போய், சாரி, என்னன்னே தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 மன்னிச்சிரு. அவன் கிட்ட உங்கள் கையை அவன் ஹிப்பில் கொடுத்து அவன் ஷோல்டருக்குலடா அங்கே உங்கள் ஹெட்டை வச்சு நல்லா கட்டி பிடிச்சி படுத்துக்கிறீங்க. உங்கள் ஹிப்புக்குள்ளே கை வருது. தயா, தூங்கலையா? உங்கள் மேலே வந்து எங்கிட்ட அங்கிட்டும் கையை வச்சு உங்கள் ஃபேஸ் கிட்ட என்ன பண்ணுற? அது உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்து என்ன பண்ணுற? கையை வச்சு உங்கள் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சாரி. உங்கள் மேலேருந்து சைடாக வந்து படுத்துட்டான். நீங்கள் எங்கிட்ட டேன் பண்ணி படுக்கிறீங்க. தயாங் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண வந்திருப்பான். என்னாச்சுடா உனக்கு? தயாங்கம் அங்கிட்ட திரும்பி படுத்துட்டான். ஹெட்டை அசையத்துலடா, ஒரு வேளை எந்திரிச்சு போகிறான் அப்படின்ட்டு உங்கள் ஹெட்டை மட்டும் திருப்பி பார்க்குறீங்க. அவன் அங்கிட்ட திரும்பி படுத்திருக்கான். கண்ணை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. அவன் கையெடுத்து உங்கள் ஹிப்பில் வச்சு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவன் உங்களுக்கும் க்ளோஸாக வந்து உங்கள் நெக்குக்கிட்ட ஃபேஸை வச்சு உங்கள் கிட்ட படுத்திருக்கான். அவனோட ப்ரீத்து உங்கள் நெக்கில் படுத்து காலெல்லாம் ஒரு மாதிரி கொன்னி அந்த ஃபிங்கர்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ப்ரீத்தே வேற மாதிரி இருக்கு. என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை. ஏண்டி உடம்பு ஷேக் ஆகுது? உங்கள் ஷோல்டர் திருப்புறான். ஒன்றும் இல்லை தயா. உங்கள் கையை எடுத்து அவன் ஜஸ்ட்டில் வைக்கிறான். கையை எடுக்கிறீங்க. உங்கள் ஹிப்பை இழுத்து அவன்கிட்ட அகெயின் அட்டாச் பண்ணி பொறுக்கி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிட்டுருக்கான். தயா உங்கள் பேக் நெக்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயா சொல்லு, பண்ணடா ராக, சொல்லுடி தயா, சொல்லு. உனக்கு பிடிக்கலன்னா பண்ண மாட்டேன். உங்கள் ஹெட்டை திருப்பி அவனை பார்க்குறீங்க. சொல்லு, உனக்கு பிடிக்கலன்னா பண்ணலை. அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பில்லோவில் உங்கள் ஃபேஸ் வச்சு படுக்கிறீங்க. உடம்பெல்லாம் பயங்கரமாக கூஸ்பம் ஆகுது, ரொம்ப கூசுது. அந்த பில்லோவை அவ்வளோ டைட்டாக, லிப்ஸை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் பேக் முதுகெல்லாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணி உங்கள் ஹிப்பெல்லாம் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்குள்ள இன் பண்ணுறான். அந்த பில்லோவை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி படுத்திருக்கீங்க. உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்.
உங்கள் முதுகு கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஹிப்பை நல்லா பிடிச்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பயங்கரமாக சவுண்ட் விடுறீங்க. அவனுக்கு இன்னும் ஹைப் ஆகுது. நீங்கள் செம்மையாக தேங்க்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அவன் உங்களுக்குள்ள முடிச்சிட்டு உங்கள் பேக் முதுகுலேயே அவன் ஃபேஸ் வச்சு படுத்திருக்கான். உங்களுக்கு அவ்வளோக்கு ஃபீலாக இருக்கு. உங்கள் கையை மெதுவாக எடுத்து அவன் ஹேரை டச் பண்ணுறீங்க. உங்கள் கையை பிடிச்சி தேங்க்ஸ் டி, ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் உங்கள் மனசுக்குள்ள உன்னை விட நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கூட. டோட்டம் இது போதையில் அப்படின்றது ரியலாக கூட இருக்குல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்கும் அப்படித்தான். நீங்கள் போதையில் அவன் கூட அப்படி இருந்தீங்க. ஆனால் இப்போ குடிக்கவே இல்லை நீங்கள். ஆனால் அவனை நல்லா ஃபீல் பண்ணீங்க. ஒரு ஹாப்பியாக அவனும் தூங்குறான். ஒரு 1/2 hour கழிச்சு உங்கள் மேலேருந்து எந்திரிக்கிறான். பேக் பெட்ஷீட் அதை எடுத்து உங்களை கவர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். கொஞ்ச நேரத்துலேயே வெளில வந்து ஒரு மெயில் மட்டும் அனுப்பணும். டயர்டாக இருக்குன்னு அப்போ தான் படுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இந்த சேரில் உட்காந்து டேப்பை ஆன் பண்ணி டைப் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அதையும் முடிச்சுட்டு மெயில் அனுப்பிட்டான். அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து படுக்கிறான். உங்கள் ஃபேஸவே பார்த்துட்ருக்கான். க்யூட்டாக அழகாக படுத்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் கை இருக்குல்லடா எடுத்து அவன் ஜஸ்ட்டில் போடுறான். உங்கள் கையோட கை கோர்த்து கிராக் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். தூக்கமே வரமாட்டுது அவனுக்கு. என் தூக்கத்தை கெடுத்துட்டு நல்லா தூங்குறியடி. அடிக்கடி நான் பொறுக்கின்றேன். பொறுக்கி நீ தாண்டி ஒன்று நான் பொறுக்கி எடுத்துட்ருக்கேன். இல்லை மெதுவாக திருப்பி உங்களை படுக்க வைக்கிறான். கண்ணை கொஞ்சம் அரை தூக்கமாக இருக்கணும்டா அப்படியே முழிக்கிறீங்க. அவன் உங்களை பார்க்குறான். நீங்களாம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி தூக்கத்தில் அப்படி பார்க்குறீங்க. அவன் எந்திரிச்சு உட்காடுறான். உங்கள் கையெடுத்து அந்த பெட்ஷீட் இருக்குல்லடா கவர் பண்ண போகிறீங்க. அதை எடுத்து விட்றான். அகெயின் உங்கள் மேலே வரான். பார்க்குறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணுறான். பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கையெடுத்து அவன் ஹேருக்குள்ளே வைக்கிறான். சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன் கையை வச்சு உங்கள் உடம்பை என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறான். நெளியிறீங்க. கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் ஹேருக்குள்ளே அவங்க கை போகுது. அவ்வளோ சாஃப்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் காலை டச் பண்ணுறான். அகெயின் உங்களுக்குள்ள அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தயாங் உங்கள் மேலே அவ்வளோ டயர்டாக படுக்கிறான். அவ்வளோ ப்ரீத்து. 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அப்படி படுத்துருக்கீங்க. தயாங் அவன் மேலே உங்களை போட்டுக்கிறான். அவன் ப்ரீத்தை நீங்கள் அவ்வளோக்கு ஃபீல் பண்ணுறீங்க. ஹார்ட் பீட் அவ்வளோக்கு ரைஸ் ஆகுது. உங்கள் கை எடுத்து அவன் ஜஸ்ட்டில் வைக்கிறீங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கு. அவனோட பாடியெல்லாம் அவ்வளோ வேர்த்து ஈரமாக அதில் நீங்களும் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் சீஸ்லாம் அவனோட ஷூட் தான். உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. அவனோட ஃபேஸ் எல்லாம் வேர்த்து வடிஞ்சு அப்படி இருக்கான். நீங்களும் படுத்துக்கிட்டீங்க. டைம் இப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க. அவன் எப்போயும் போல மாதிரி 4 o'clock உங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவன் போயிட்டான். நல்லா டயர்டாக தூங்கிட்டுருக்கீங்க. அவன் போயிட்டு வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இன்னும் வெளில வரல. எல்லாம் முடிச்சுட்டு மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்க ரூமுக்கு வரான். ஓப்பன் பண்ணால் நல்லா அந்த பெட்ஷீட்குள்ளே படுத்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கே டேப் இருக்குள்ளடா ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க. பக்கத்தில் தயாங்கில்ல. உங்கள் ஃபோன் இருக்கு. பக்கத்தில் பார்க்குறீங்க. மெதுவாக எழுந்திரிச்சு காஃபி ஃபுல் பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. காஃபி கப்பை வச்சுட்டு உங்கள் ஃபோன் இருக்கு. கொஞ்சம் தள்ளி இருக்கு. எட்டி எடுக்க முடியாமல் எடுக்கிறீங்க. டைம் ஆயிடுச்சு. அவன் போயிட்டான்னு தெரியும். ஏன்னா நேரெலாம் அவன் வீட்டில் எடுத்துருக்க மாட்டான். மெதுவாக எந்திரிச்சு கீழே இருக்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கிறீங்க. ஹாலுக்கு போகிறீங்க. ஸ்மெல் வருது. ஏதோ குக் பண்ணியிருக்க ஸ்மெல் மாதிரி. சுற்றி பார்த்துட்டு டைனிங் டேபிளில் பார்த்தா பவுலில் ஏதோ க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. மெதுவாக நடந்து
அங்கே அதை ஓப்பன் பண்ணுறீங்க. குக் பண்ணியிருக்கான். ஹீட்டாக இருக்கு. கிச்சன் சைடு பார்த்தா குக் பண்ண மாதிரி இந்த திங்ஸ்லாம் அங்கங்கே கட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு டைம் ஆச்சுன்ட்டு அப்படியே போட்டு போயிருக்கான். ஸ்டெப்பில் ஏறி மேலே போகிறீங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களடா கொஞ்சம் பாடி பெயினாக இருந்தா ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சா சரியாயிரும் அப்படின்ட்டு. நீங்களும் ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்துருக்கீங்க. தான் இங்கிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கான். என்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஆனால் நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. கையில் தான் ஃபோன் இருக்கு. ஏன்னு தெரில கால் அட்டன் பண்ண மாட்டீங்க. அகெயின் கால் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒர்க் இருக்குல்லடா பார்த்துட்ருக்கான். டெக்ஸ்ட் வருது. குக் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு இருந்துருச்சு, இப்படிலாம் டெக்ஸ்ட் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கு அகெயின் அவனுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலை. டைம் இப்படி போயிட்டுருக்கு. மெதுவாக கீழே நடந்து போகிறீங்க. குக் பண்ணியிருக்கான், அதை எடுத்து போட்டு சாப்பிட்டு சைலண்ட்டாக போய் ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கலை. வீட்டில் போய் படுத்துருக்கீங்க. டைம் ஆகுது. நைட்டு 8 o'clock தாங்க வரான். வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருட்டாக இருக்குது. லைட் கூட போடாமல் லைட்டை ஆன் பண்ணிட்டு டைனிங் டேபிள் பார்க்குறான். சாப்பிட்ருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கொஞ்சமாக சாப்பிட்ருக்க மாதிரி. அங்கேயே அவன் எல்லா பேக்கும் வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு வாஷ் பண்ணி அப்படியே குக் பண்ணுறான். ஏன்னா ஒர்க்கு முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன அட்டன் பண்ணால் ஏதாவது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பீங்க. நீங்கள் எந்த டெக்ஸ்ட்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்லைடா குக் பண்ணிவிட்டு அதை டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு பேக் எல்லாமே எடுத்துகிட்டு மேலே வரான். ஓப்பன் பண்ணால் அந்த ரூமே இருட்டாக இருக்குது. லைட் ஆன் பண்ணால் பெட்டில் படுத்திருக்கீங்க. அங்கே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அந்த ஷவர் சவுண்டு இதெல்லாம் கேட்குதுலடா. லைட்டாக நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி இருக்கு. அவன் வந்துட்டான் அப்படின்ட்டு அங்கிட்டு திரும்பி மெதுவாக படுத்துக்கிட்டீங்க. பெட்ஷீட் கவர் பண்ணி அவன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியில் வந்துடான். நீங்கள் அங்கிட்டு திரும்பி படுத்திருக்கீங்க. அவன் கபோர்ட் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு தெரியுது. கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஏய் கிராக்கு பாரு, ஏண்டி லைட்டை கூட ஆன் பண்ணாமல் கால் பண்ணாலும் எழுக்கல. மாநிலம் தூங்கிட்டே இருக்கியா? ஏந்திரி உப்பாண்டடி பசிக்குது. நார்மலாக அந்த பெட்டில் உட்காந்து உங்களை கூப்பிட்டுருக்கான். கிராக்கு அந்த பெட்ஷீட் எடுக்கிறான். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிட்டோங்க. என்ன பசிக்கலையா? ஏய் ஃபுட்டு தான் ஆர்டர் கொடுத்தியா? என்னடி அகெயின் பெட்ஷீட் எடுக்க போகிறான். நீங்கள் அகெயின் கவர் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு பசிக்கல. ஏன்னாச்சு? எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஓ நீ சாப்பிட்டு தூங்க. ஏய் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலடி. எனக்கு தூக்கம் வருதுடா, தூங்குறேன். நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. நீ பாரிக்கிறாக நான் கிளப்பி சாப்பிட போகிறேன், அவனுக்கு பச கிளவா அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் நார்மலாக பேசுகிறான். நம்மளால தான் நார்மலாக பேச முடியலையோ அப்படின்ட்டு ஒரு மாதிரியாகவே நீங்கள் அந்த பெட்டில் படுத்திருக்கீங்க. டைம் ஆகுது. தாங்க மேலே வரான். நீங்கள் தூங்கலாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் தூக்கம் வரவே இல்லை உங்களுக்கு. அவன் ரூமை லாக் பண்ணிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பெட்டுக்கு வரான். அவங்கக்கிட்ட வந்து படுத்திருக்கான். அவன் எப்பயுமே கீழே ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு அவன் லேப்டாப் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிடும்னு சொல்லுவான். இன்னைக்கு இங்கே வந்து படுத்திருக்கான். சைலண்ட்டாக இருக்கீங்க. டைம் இப்படி போயிட்டுருக்கு. பெட்ஷீட்டை டைம் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தூங்கலாம் இல்லை, பட் சைலண்ட்டாக தூங்குன மாதிரி இருக்கீங்க. உங்கள் மேலே வந்து படுக்கிறான். உங்களை எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. லைட்டாக அவங்க ஹெட்டை தூக்கி பார்த்தா உங்கள் செஸ்டில் அவன் ஹெட்டை வச்சு படுத்திருக்கான். நீங்களும் அப்படியே படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணை ஓப்பன் பண்ணா உங்கள் மேலே வெள்ளை. உடம்பு டயர்டாக இருக்கு. ஏன்னா உங்கள் மேலே தூங்கியிருப்பாளடா. திரும்பி படுக்கிறீங்க. ஃப்ளாஸ்கில் காஃபி இருக்கு. எந்திரிச்சு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போனா குக் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹீட்டாக இருக்கு. சாப்பிட்டு சிங்கை பார்த்தான். இன்னைக்கும் அப்படியே போட்டு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டான். எதுவுமே பண்ணாம ஷோபால உட்காந்துருக்கீங்க. மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. உங்க ஃபோனை பார்க்குறீங்க. தேங்க் கால் பண்ணுறான். பார்த்துட்டே இருக்கீங்க. அட்டன் பண்ணலாமா வேணாமான்ட்டு. டெக்ஸ்ட் வருது. பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அவன்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியல. அவன் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக உங்ககிட்ட பேசுகிறான். பட் உங்களுக்கு தான் அகெயின் அகெயின் இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்குள்ள இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோமே. அவன் நார்மலாக இருக்கான். நான் உங்களுக்கு இது தப்புன்னு தோணுது. சைலண்ட்டாக அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை இதுக்கப்புறம் கேட்க மறக்க முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஏய் கிராக்கு, அவன் ஃப்ரெண்டுடி. ஏன் ஃப்ரெண்டுன்னு மறந்துட்டியா? சரி நான் கேட்குறேன், நீ யாரு? நான் கேட்டதே கேட்குறேன். நான் ஃப்ரெண்டுடா. அப்புறம் ஏன்டி என்கிட்ட கேட்குறேன்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கட்டா? அவனும் அதை பார்த்துட்ட. சொல்லுடி. நீங்களும் டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டீங்க. நீங்கள் அனுப்புனதை
பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஸ்மைல் வருது. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? லூஸ் கிராக் மாதிரி இருக்கு. எதுக்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்க? சரி என்ன பார்க்கல உனக்கு எப்படி தெரியுது? ஒன்றும் பார்க்க இல்லை. என்கிட்ட பேசுகிற ஃப்ரீயாக இருக்கியா? ஒர்க்கில் தான் இருக்கு. சொல்லு. எல்லாம் எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு தயா. நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்கு. ஏன்டி ஏன் அசிங்கமாக இருக்கு? அவ்வளோ கேவலமாக இருக்கண்ணா எனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். பைத்தியம், நான் அதை சொல்லலை. நான் சொல்கிறது வேறண்ணா. என்ன அது? நீங்கள் என்னமோ தப்பாக பார்க்குற மாதிரி இருக்கலாம். தப்பாண்ணா? அது ப்ளீஸ் தயா, என்ன தப்பான பொண்ணு நினச்சிடாதுடா. அவன் ஃப்ரெண்டு தானே. எனக்கு என்னன்னு தெரியல. அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அகேனும் கூட சாரி மன்னிச்சிரு தயா. ஒன்று ஷர்ட் இல்லாமல் பார்த்தா அது சொல்லுடி. ஷர்ட் இல்லாமல் பார்த்தா அவங்கூட பண்ணினாதாண்டா நமக்கு வருது. நான் என்ன பண்ணட்டும்? நீ ஏன் சொல்லு தயா. இதுக்கு முன்னால அப்படி பார்த்துருக்கேனா? இல்லை இப்பெல்லாம் நம்ம 2 பேரும் என்னமோ பண்ணுறோம்டா. அப்புறம் நீ கூட இருக்க. என்னடா கண்ட்ரோல் மிஸ் ஆகி நானும் கூட இருந்துட்டேன். இதெல்லாம் என் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்ச ரொம்ப கேவலமாக போகும்டா. நம்ம ஃபேக்காக நடிக்கிறது எல்லாம் ரியல் நினச்சிருப்பாங்கடா. சரி, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லடாடி. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஃபேக்கு. நம்ம 2 பேரும் ஃபேக்கு. ஆனால் வெளியில் என்ன? ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் தயாங் அது நம்ம ஊரில் இங்கே யாருக்கும் தெரியாதுடா. தட்ஸ் குட். இங்கே நம்மளை ஃப்ரெண்டாக தான் எடுத்துக்குவாங்க. நம்மளுக்குள்ள நடக்கிறது தெரியாது. நம்ம சொன்னாதான் தெரியும். அப்போ நான் சொல்கிறத கேளு. நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கிள் ஆண்டி எங்கள் அம்மா அப்போ நம்ம இஷ்டம்டி. நம்ம 2 பேரும் என்ன வேணால் பண்ணலாம். டீ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுடா. சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே. எந்த அளவுக்குடி? எந்த அளவுக்குன்னா சீக்ரெட் எதுவும் நம்மளுக்குள்ளே மறைச்சிக்க மாட்டோம்டா. இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட் தயா. தெரியுதுல்ல? அப்போ நம்மளுக்குள்ளே நடக்கிறது யாருக்கும் தெரியாது. இது மட்டும் எப்படி தெரியும்? நம்மளுக்குள்ளே தப்பு பண்ணுறது தப்பே இல்லடி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக இருக்கோம். அப்படின்ற என் கூட இருக்கல உனக்கு எப்படி இருக்கு? என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? ஜாலியாக இருக்கும். நான் அதை கேட்கல. வேற இது நம்மளுக்குள்ள அந்த மாதிரி நடந்துச்சு, அதை கேட்டேன். சொல்லடி. பிடிச்சிருக்கு. எனக்கும் அப்படிதான். செம்மையாக இருக்கா? இல்லை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி எனக்கும் உன் கூட அப்படி இருக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா சொல்கிற? அது தப்பு இல்லையா? உனக்கு எப்பெல்லாம் என் கூட தோணுதோ அப்போ நீ என்கிட்ட வரலாம். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ அவன் கூட இருப்பேன். நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பப்போ அப்படிலாம் இருக்கலாம். தப்பு இல்லடி. என்ன உன்னை தாண்டி? சொல்லு. சரிண்ணா எனக்கு பிடிக்கல உங்ககிட்ட பண்ணுறேன். ஆனால் என்ன தப்பாக நினச்சிட்டேன்னா நினைக்கவே மாட்டேன். நிஜம்மா ப்ராமிஸ் டி. அப்போ சரி, அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண. என்ன? நம்மளுக்குள்ள இருக்க சீக்ரெட் நம்மளுக்கு மட்டும்தான். இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ண மாடி. எல்லாம் யார்டடி சொல்ல போகிறோம்? யார்டே சொல்ல மாட்டோம். இல்லைடா சொல்ல மாட்டோன்றல. சரி நல்லா தூங்கு. உனக்கு என்னை தோணுமா? இல்லை என்னை என் கூட பண்ணுறதுக்கு தோணுமான்னு கேட்குறேன். தெரியலையே. சரி எனக்கு ஒர்க் இருக்கு. பாய். இவ்வளோ பெரிய மாற்ற அசால்ட்டாக சேட்டிங்லேயே முடிச்சுட்டு ஷோபாவில் படுக்கிறீங்க. அவங்கிட்டு ஒரு ஸ்மைலோட ஃபோனை ஹெட்டில் அடிச்சுட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கான். அப்போ தப்பு இல்லடி. ஆமாம் எங்கள் 2 பேரும் சீக்கிரட்டு நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம். ஒரே கவலையாக இருந்துச்சு. என்னடா இது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்துச்சுன்னு. இதுக்கப்புறம் அது உறுத்தலாகவே இருக்காது. ஹேங் படிக்கி டிக்கெட் பண்ணலாம். நான் வலிக்குது, டயர்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஷோபாவில் படுத்துக்கிட்டீங்க. டைம் எப்படியே போயிட்டுருக்கு. ஆஃப்டர்நூன் போல் ஐஸ்கிரீம் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க. ஃபுட்லாம் ஆர்டர் கொடுக்கல. குக் பண்ணது கொஞ்சம் இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கல. அதே ஃபுட்டோ சாப்பிடணுமா அப்படின்ட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப ரொமாட்டிக்காலாக இருக்குது. இது பார்க்கல உங்களுக்கு தேங்க் பண்ண தான் ஞாபகம் வருது. இப்போல்லாம் என்ன தொட்டால பொறுக்கி இதுக்கு முன்னாலாம் உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், நான்லாம் படுத்திருக்கேன். எனக்கு எதுவுமே வரலடா. ஏன் உன்னை டச் பண்ணி கிஸ் பண்ணி என்னெல்லாமா நடந்துருச்சு. ஆனால் அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அப்புறம் பார்க்க எனக்கு
அது பண்ண தண்டான்னு நமக்கு வந்தது. இப்போ என் உடம்பெல்லாம் கூத்துதுடா. ஆனால் டச்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த மூவி பார்த்துட்ருக்கீங்க. டைம் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கிட்ட உங்களுக்கு கால் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு இன்றைக்கி ப்ராக்டிக்ஸ் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவனோட ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிட்ருக்கான். ரொம்பலாம் ஒர்க் இல்லை, எல்லாம் பெண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நேற்று மெயில் அனுப்பிட்டு போலடா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை செக் பண்ணணும், அதை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். டைம் போயிட்டே இருக்கு. எங்கிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. குக் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு போயிருப்பான். செப்பாவும் நம்மளுக்கு தான் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டு அதை நீட் பண்ணி அதை டஸ்ட்பின் இருக்குல்லடா அங்கே போட்டுட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ தண்ணி வேறு, இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தலை நின்று அதை வாஷ் பண்ணி தண்ணி வேறு வணிஞ்சிட்ருக்கே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு முடிஞ்சிச்சு, நனைஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கலாம். மேலே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க பால்கனிலேருந்து. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு வேறு இருக்குல்ல, நேற்று ஏதோ கோவத்தில் அப்படியே விட்டாச்சு. இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து அதை மடிச்செல்லாம் வைக்கல, பெட்டில் வச்சுட்டு நீங்கள் பால்கனிக்கு போயிட்டீங்க. வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, காமெடியாக இருக்குது. ஜில்லுன்னு காற்று. ஹாய் ஹாய்டா. பக்கத்தில் ஒருத்தர் வந்துருப்பாளடா, அவன்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஓ லூசு பையன், அவன் நேற்று ஃபுல்லாக பால்கனில் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணேன், இங்கே வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். ஓ சாரி, நீங்கள் ஷாப்பிங் போனோம்னு சொல்கிறீங்க. அவனும் ஓகே ஓகே அப்படின்றான். அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. பார்க்குறோன்னு சொல்கிறான். என்ன ஒர்க் பார்க்குறேன். அவனும் ஒரு கம்பெனி நேம் சொல்கிறான். உங்களை கேட்குறான். ஐ எம் ஃப்ரீ, உங்களை சிங்கிளான்னு கேட்குறான். என்னை பார்த்தா எப்படி தெரியுது, ஐ எம் முரட்டு சிங்கிள். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு பர்சன் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஓ அவனா, மை ஃப்ரெண்டு தயாங். ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கேன்னு கேட்குறான். வீடியோஸ். அவன் ஃபோன் எடுத்து ரீசார்ட் ஐடி கேட்குறான். அப்புறம் மண்டையனுக்கு ரீசார்ட் ஐடி. ஐயோ என் ஃப்ரெண்டு திட்டுவான். என் ஃப்ரெண்டா ஒர்க்குக்கு போயிருக்கான், எப்போ வரும்னு கேட்டான். கொஞ்சம் லேட் ஆகும். ஏய் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கா. தயாங் ஃப்ரெண்டுடா, இங்கே வா. தயாங் பேக்கை வச்சுட்டு உங்ககிட்ட தான் நடந்து வரான். இந்த ஃப்ரெண்டுடா புதுசாக பிடிச்சிட்டு. ஆமாம் சீக்கிரம் வந்துட்டா. தயாங் அவனை பார்க்குறான். தயாங் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இவனுக்கு எப்படி தெரியுமா தமிழில் பேசுனேன். சிரிச்சிட்டு இருக்கான்டா. இப்போ பாரு கேன பயலே. ஓகேவா அவன் சிரிக்கிறான். ஏய் பிடிச்ச மாதிரி பண்ணுறடி. அவனை வார மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சுமார் நாங்கள் பார்த்து உங்களோட ரீசார்ட் ஐடி உன்கிட்ட கேட்டால் தான் அவள் கொடுப்பான்னு சொல்கிறான். இப்போ கேட்குறான். என்னடி தயாங், அப்போ தானே எனக்கு ஃபாலோலாம் வரும், நானும் ஃபேமஸ் ஆகல. அவன் பார்த்துட்டு இருக்கான். தயாங் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கத. தயாங் கோட்டை கழட்டுறான், அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த பர்சன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க லிப்ஸை விடுறான். ஏன்னா அவன் ஷோல்டர் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. யோசி பிடிச்சிருக்க தயாங், பைத்தியம் மாதிரி. பார்த்தா என்ன நினைப்ப தெரியுமா. பார்த்தா எனக்கு நடி, உனக்கு என்னவா, நான் சிங்கிள் சொல்லியிருக்கேன், நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மட்டும் பார்த்தா பொண்ணு என்ன தப்பா நினைப்பான். புரிவு கொடி உன்னை கரெக்ட் பண்ண பார்க்குறான். அதான் ரீசார்ட் ஐடி கேட்குறான். உங்க ஹிப்ல கை வச்சுக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. என்னடி தயாங், எனக்கு இது கூட தெரியாதாடா. எனக்கு தெரியும்டா, சும்மா அவன் கூட விளையாண்டா. ரீசார்ட் ஐடி கொடுத்தா எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரும் தயா. அதுக்கு தான் இப்படி ஒரு ஃபாரின்காரன் என்ன ஃபாலோ பண்ணுறானா, கெத்தா இருக்குல்ல. சொல்கிறது கேளு, ஃபாரின் ஒன்றும் நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. டீ ராக்கு மாறி போனாதடி. இங்கே இருக்கிறவங்க அவ்வளவா எவனும் நல்லவன்னு சொல்ல முடியாது. என்னோட அவன் கூட பேசுனதை பார்த்தேன். ராக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிடுவேன். அடிப்பியா? வண்டியை உடிச்சிடுவேன். சீரியஸ் சொல்கிறேன்டி, இந்த ஊரில் என்னென்னமோ நடக்கும், எதுவும் சேஃப்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுக்க. சரி விடு, எதுக்குடா இவ்வளோ கோவமாக பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் அவனை கூட பேச மாட்டேன், புரியுதா? ஓ மேலே ப்ராமிஸ். சரி கிளம்பு, வெளில போகலாம். எப்போவா? ஆமாம் இப்போதான். சரி ஆமாம், எங்கே கூட்டி போகிற? எங்கேயாவது போகலாண்டி. டைம் 6 o'clock தான்டா ஆகுது. ப்ராக்டிக்ஸ் போகலடி, நான் வெளில கூட்டி 1 லீவ் கேட்டேன். நிஜமாவா? ஆமாம் சிவா. ஓகே ஓகே, ஆனால் நான் குளிச்சிட்டேன்டா. அவனை பார்த்தா குளிக்காத மாதிரி இருக்கு. கீழே ஃபைல்லாம் இருக்கு, நான் எல்லாம் ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் போட்டுட்டு ரெடி. பார்த்து முறைக்கிறீங்க. ஆமாடி, ராணி ஒழுங்காக குளிக்க மாட்டேறப்பல தயாங் அப்படின்ட்டு அவனை அடிக்கிறீங்க. கீழெல்லாம் ஃபைல் இருக்குடி, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன், நான் வந்துடுறேன். போகிறேன். நீங்கள் மிரரை பார்க்குறீங்க, அப்படியா தெரியும் அப்படின்ட்டு பார்த்தா அப்படிலாம் இல்லை. போய் சொல்லிட்டு போகிறான் போல. இருந்தாலும் வெளில போகிறல, ஐ கேன் ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்ட்டு வீமாட்டாவில் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவன் கீழே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போகிறான். ஏன்னா மார்னிங் அவன் போட்டு போனது தெரியும். அங்கே போய் பார்த்தா எல்லாம் நீட்டாக இருக்கு, வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க.
கிராக் எல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு ஸ்மைலோட அந்த கிச்சன்லேருந்து ஸ்டெப்பில் ஏறி போகிறான். உள்ளே வரான். நீங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வீரரை பார்த்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேங் வர சவுண்டு கேட்டு நீங்கள் திரும்புறீங்க. என்னடி அதுக்குள்ளே குளிச்சிட்ட போல? போடா, என்னை பார்த்து குளிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் மிரரை பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் போடா, நான் கிளம்பிட்டேன், வெளில போகலாம். அவனும் உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். என்ன பண்ணுற? அது அது ஒன்றும் இல்லைடா. மிரரில் உங்களை பார்க்குறான். அவன் பைட் பண்ண இடத்தெல்லாம் ஃபவுண்டேஷன் வச்சு அதை மறைச்சிட்டு இருக்கீங்க. உங்க நெக்கு, உங்க ஷோல்டர், கழுத்து எல்லாம் இருக்கு. நீங்க மிரரை பார்த்தா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. தாங்க உங்களை பார்க்குறான்ட்டு உங்களுக்கு இப்பதான் தோணுது. அவனை பார்க்குறீங்க. எதுக்கிட்ட அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் அப்படியே தெரியுது தயா, உன் பல்லமா இருக்கு. அதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்க? ஃப்ரெஷ்ஷப் ஆகுவோம். டைம் ஆச்சு தயா, சீக்கிரம் போயிட்டு வா, பட்டு வெளில போகலாம். எப்படி இதுமே நடக்குத மாதிரி நார்மலாக பேசுகிறேன். தெரியல நம்மளுக்குள்ள என்ன ஓடிட்டுருக்குன்ட்டு. ஒரு நேரம் எனக்கே சந்தேகமாக இருக்குது. நம்மளுக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா, இல்லை அதையும் தாண்டி தெரிலடி. என்னடா போகிறேன் இங்கே போகிறேன். இந்த கழுத்தில் மட்டும் போட்டு விட்றேன். அவன்கிட்ட கொடுக்குறீங்க, அவனும் உங்களுக்கு போட்டு விட்றான். எங்கே பாரு, இங்கிட்டு இருக்க. அவனும் உங்களுக்கு போட்டுட்ருக்கான். இது இந்த பேங்கிள் மட்டும் கழட்டி வைக்கிட்டா, ஃபுல்லாக போட்டிருக்கேன்டா. வெளில வாங்க போறடி. என்னடா இங்கே வந்தால் ஏன் இஷ்டம்னு சொன்னேன். ஆமாடி, கொலுசு கழட்டி வச்சுட்டா, மெட்டியை கூட கழட்டிச்சிட்டடி. இப்பா பலவியா பாரு, எல்லாத்தையும் கழட்டி வைக்கிற சொல்லல. இங்கே பாரு, நீ கட்டினது மட்டும் நான் கழட்டவே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் நீ கொண்டுருவாங்க. இது கொஞ்சம் சென்டிமெண்ட் தான், அதனால தான். ஆனால் நேற்று நான் ட்ரைலர் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னா அழகாக இருந்துச்சுடா. நீ கூட நேற்று கழட்டி போட்டேல, அந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருந்தது. நெக்கில் அந்த தாலி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நான் கழட்ட மாட்டேன் தாயா, எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தான் ஃப்ரெண்டாச்சே, அதனால அவங்களுக்கு நம்ம பொழைச்சி போன்னு விட்டுக்கலாம். சரி இப்போ இதுக்கு பார்த்துட்ருக்க, போட்டுட்டல கூட. அவன் கையிலேருந்து வாங்கிக்கிட்டீங்க. அவன் கையில் ரெஸ்ட் ரூம் அவன் கையில் டவலை கொடுத்துட்டு நீங்கள் அவனை ரெஸ்ட் ரூம்குள்ளே அனுப்பி விட்டீங்க. இங்கே கிளம்பிட்டீங்களாடா. உங்கள் ஃபோன் எடுத்து அந்த பெட்டில் உட்காந்து இன்னைக்கு எங்கெல்லாம் போகலாம், அதுவும் நைட் நேரத்தில், இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்லாமா இல்லை வேறு எங்கேயும் சுற்றி பார்க்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. இல்லை இல்லை தேங்க்யூ தெரியும்ல, அவன் 2 இயர்ஸ்க்கு மேலேயே இங்கே இருந்திருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். இல்லை இல்லை அவன் எங்கே ஒர்க்கு பார்க்க அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ண, இதுக்கு நாட்டிக்கே அவனுக்கு டைம் போயிருக்கும். ஆனால் போயிருப்பானா என்னன்னு தெரில. நம்மளே பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் தயங்க டோர் ஓப்பன் பண்ணுறான். டேய், அவன் டவல் மட்டும் கட்டிட்டு, சரி தயங் நீ ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு கீழே வா, நான் கீழே இருக்கேன். இந்த பெட்லேருந்து கீழே இறங்கி ஒருக்கிட்ட போகிறீங்க. தயங் உங்கள் கையை பிடிக்கிறான். உன் கை ரொம்ப ஜில்லுன்ட்டு அப்படி இருக்கு. என்னடா கையை விட தயங், டைம் ஆச்சுல்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. பண்ணுறான்டி, நீ எங்கே போகிறான்? கீழடா. ஒன்று வேணாம், இங்கே இரு. அடி வாங்கிடுவா. கை எடுக்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, எங்கே இரு. உங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பெட்டில் உட்கார வைக்கிறான். எந்திரிக்க போகிறீங்க, அடி வாங்கிடுவாடி. இல்லை இந்த ட்ரெஸ் போட. அது போட ஓப்பன் பண்ணுறான். சரிடி, இது போடட்டா இல்லை இது, இதில் உனக்கு எந்த கலர் போட? தேங் வாட்டில் கேட்டுட்ருக்கான். ஆனால் உங்கள் கண்ணு அந்த ட்ரெஸ் எல்லாம் டச் பண்ணி அந்த கை நீட்டி சொல்லிட்டு இருக்கலடா. அவனோட பேக் முதுகுலேருந்து அந்த தண்ணி வடிஞ்சு அவன் இப்போ வழியாக வந்து அந்த டவல் அப்படியே படுது. சைடாக பார்க்கையில் அவன் ஆப்ஸ் அப்படி தெரியுது. முத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி பிக்கா, கையை சிக்கையில் பாடியே கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஹேர்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸு. இது எப்படின்னா கொஞ்சம் லாங்காக வந்து ஈரமான இப்படி கொஞ்சம் குட்டி போய் அதில் அப்படியே கொஞ்சம் படிஞ்சு முதுகில் குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்ஸ்லாம் கொஞ்சம் சேர்ந்தா அப்படியே படிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கான். அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயின் அவ்வளோ க்ளோவாக இருக்கு. அவன் ஸ்கின்னுக்கு, அவனோட சைடு ஃபேஸ், கழுத்துலேருந்து அவன் மெயின்லேருந்து எஸ்ட்டுக்குள்ளே அப்படி போகுது. அவன் காலில் போட்டிருக்க வளையத்துலலாம் தண்ணி வடிஞ்சிட்டு இப்படி இருக்கான். பார்த்துட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. அப்படியே சைடாக பார்க்குறான். அவனோட காது அந்த வளையத்தை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அவன் திரும்ப இல்லை, அவனை பார்க்குறீங்க. அந்த சைடு ஃபேஸ், அவன் கண்ணு கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் லுக்காக ஈரமான ஹேருக்கு. அவன் பார்க்குறது அவன் சவுண்டே வராமல் இருக்குன்னு பார்த்துருப்பான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு புரியுது எவ்வளோ நேரமாக நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்ட்டு. உங்கள் பக்கத்து திரும்பி நிற்கிறான். உங்ககிட்ட நடந்து வரான். நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அது
கிராக்கு வா. அவங்க கையை பிடிச்சி கபோர்டுக்கிட்ட நிற்க வைக்கிறான். அவங்களுக்கு பின்னாடி க்ளோஸாக நிற்கிறான். சொல்லு, இந்த ட்ரெஸ் போட, இதை போடட்டா இல்லை இது எனக்கு நல்லா இருக்க மாடி. இந்த ட்ரெஸ் எல்லாம் அவன் காட்டிட்டு இருக்கான் கையை வச்சு, இது போடவா அது போடவான்ட்டு. அது எப்படின்னா உங்களை டச் பண்ணிட்டு அவன் பாடியே உங்க மேல தான் டச்சில் இருக்கு. அவன் உடம்பு ஷேக் ஆகல. அந்த தண்ணியெல்லாம் அவங்க கழுத்துல உங்க முதுகுல அப்பெல்லாம் எடுத்து கிராக் அவன் ஹெட்ட உங்க கழுத்துல வச்சு, என்னடி அந்த ட்ரெஸ் முடிக்கலையா, இது இதை போடு உனக்கு நல்லா இருக்கும், இதாடி சரி போடு. எங்கடி போற? தண்ணி தவிக்குது, நான் குடிச்சிட்டு கீழே இருக்கேன், நீ சீக்கிரமா பசிக்குது. அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டீங்க. உங்களே பார்த்துட்டு இருக்கான். உங்க ஹார்ட் பீட் அவனுக்கு கேட்குது. இன்னும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணியிருப்பீங்க. அவனும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரான். ஷாக்காக பார்க்குறீங்க. ஒருக்கி எங்கடா போகிறான்? ஏண்டி மறந்துட்டியா என்ன? இல்லை, ஏன் ஏன் இப்படி வர்ற? எப்படின்னா அவன் ஹுட்டி கையில் மாஸ்க்கு ஃபோனில் வச்சுருக்கான். என்னடா இது கொள்ளடிக்க போகிறோமா? இப்படி வந்துட்டுருக்கா வைத்தியம். வா, உனக்கு சொன்னால் புரியாத, பார்க்கலாம். ஏய் லூசு, என்னடா கல்றத? ஏய் சும்மாரி ப்ளீஸ்டா, நல்லாவே இல்லை. மார்னிங் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா எப்போம்மா? உங்கள் கையை பிடிச்சி வெளில கூட்டிகிட்டு போகிறான். அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஹுட்டியெல்லாம் கட்டு தான் பார்க்குறீங்க. அவன் மாஸ்க் போட போகிறான், அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டீங்க. இங்கே நான் கார் எடுத்துட்டு வரேன். என்னடா காரில் வா? ஆமாடி. பைக்கில் உண்டா? இல்லடி, கார் தான் இருக்கு. எங்கெல்லாம் சுற்றி பார்க்க பைக்கில் போனால் எப்படி இருக்கும்? செம்ம ஃபாஸ்ட்டாக இந்த சிட்டியை சுற்றி பார்க்கலாம். சரி, நாளைக்கு வாங்கிடுறேன். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீ, எடுத்துகிட்டு வரேன். நானும் வரேன். சரி வா அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு. நிறையா கார் இருக்கு. ஏய் அம்மா, கேட்க மறந்துட்டேன். ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை நீ கார் வாங்கியிருக்கேன்னு? எல்லாம் சொல்லுவாங்களா? அப்போ எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க. இன்னும் என்னென்னு வச்சுருக்க? ரொம்ப லாங்காக இருக்குன்ட்டு பைக் தான் வாங்க போனேன். ஓகே அப்படின்ட்டு கார் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டேன்டி. அவனும் அந்த லாக் எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். சூப்பராக இருக்குடா. எதுவும் அன்றைக்கி கோவத்தில் ஒழுங்காக பார்க்கல. நல்லா இருக்குது தெரியுமா, பிளாக் கலர். உனக்கு பிடிக்கும் தான், போய் சொல்லாத. ஏய் நிஜமா தாண்டி. அப்போ அது எனக்கா? எனக்குடி. இப்போ தான் எனக்காண்டி வாங்கணும்னு சொன்னேன். ஏய் கிராக்கு, உனக்கு தான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அந்த காரில் ஏறுறீங்க. அவனும் ட்ரைவ் பண்ணி அந்த கேட் ஓப்பன் ஆகுது, வெளில போகிறீங்க. எங்கட போகலாம்? ஏறிடி போகலாம். ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த விண்டோவில். நைட் ஆனால் ரொம்ப அழகாக தெரியுதுல தயா. ஏண்டா எனக்கு ஒரு டவுட்டுடா. என்ன? நம்மளாம் வீட்டுக்குள்ளே தான் லைட் போடுறோம், இவங்க ஏன்டா வெளியே லைட் போட்டுட்ருக்காங்க? எனக்கு ஒன்று மாதிரி பைத்தியம் முடிச்சிருச்சுடி. என்னடா பொறுக்கி? நான் கேர்ள், எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கோளாறு பிடிக்கலாம். லைட்டுக்கெல்லாம் கோளாறு பிடிக்குமாடா? பிடிக்கும்டி. அந்தா அங்கே பாரு, பிடிச்சிருச்சு. நீங்களும் பார்க்குறீங்க அதியா? எவ்வளோ ஒரே சைலண்ட்டாக எரிஞ்சிட்டு இருந்தது. எப்போ பாரு ஒருக்கி அது அப்படி போட. இப்போ பற்றி எனக்கு கம்பளித்துட்டே இருக்கா? ஏய் அடிக்காதடி. அடிக்கக்கூடாதுண்ணா, ஒன்று கழுத்து நெருக்க. ஏய் வலிக்குதுடி. அடிக்கிறீங்க. அது எப்படின்னா நார்மலாக இப்போ லைட் எரிஞ்சிட்ருக்கும். டைம் ஆக ஆக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் விட்டு ஆஃப் ஆகி அந்த மாதிரிலாம் எரிஞ்சிட்ருக்கலாம். அதை பார்த்துட்டு சொல்கிறான். நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த இடமே செம்ம அழகாக இருக்கு, கலர்ஃபுல்லாக. அங்கே இதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருந்திருப்பாங்க. இந்த சிட்டி ரொம்ப ரொம்ப கிளாஸால, அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களை ஃபோட்டோ எடுக்கிறான். 2 பேர் செல்ஃபி எடுக்கிறீங்க. அந்த ட்ரீ கிட்ட ஸ்டெப் அப்படிலாம் கொஞ்சம் ஒரு க்ரீன் கலரில் அந்த ட்ரீலெலாம் லைட் பிக்ஸ் பண்ணி செம்மையாக இருக்கு. என்னடா நைட் ஆனாவே இது இவ்வளோ அழகாக இருக்கு. டெய்லி இங்கிட்டு வரலாமா? ஏய் என்னடா வீக்கெண்டில்? சரிடி கூட ஸ்டோரி போடலாம். ஓன் அவன் ஃபோனை வாங்கிட்டீங்க, அவனோட லாக் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோரி போடலான்னு போகல. வாங்கிட்டான். என்னடா எதுக்கு வாங்கினப்பா? குடி ஐடி சேஞ்ச் பண்ணுறேன். ஐடி சேஞ்ச் பண்ணுறியா? ஏன்? உன் ஐடி எனக்கு தெரியும், எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்? அது இல்லை கொடு. என்னடா பண்ணுறேன் எனக்கு தெரியாமல்? ஒன்றும் பண்ணலடி. கொடு நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறேன். சரி நானே காட்டுறேன். இது ஃபோர்ட்ஸ் காண்டடி. எல்லாம் ஐடி கேட்குறேன்ல, இது நானா மீடியாக்காண்டி ஓப்பன் பண்ணேன். எவ்வளோ ஃபாலோவர்ஸா? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? இங்கே வந்துட்டுடி. வரைக்கும் எவ்வளோ
இவ்வளோ பேரை வச்சிருக்கு. என்னை ஃபாலோ பண்ணிருந்தா இவங்க எல்லாம் எனக்கு வந்திருப்பாங்கல்ல. ஏய் ராகு, இங்கே பாரு, நானே யாரையும் ஃபாலோ பண்ணல. அப்புறம் ஏன்டா வெத்து வெட்டு பையில உனக்கு ஏன் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? ஆமாம், 10 போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு ஏன்டா எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? அப்படி என்ன போஸ்ட் போட்டிருக்கேன் நானும் பார்க்குறேன். கூடா வாங்கி பார்க்குறீங்க, ஃபுட்பாலை வச்சு விளையாடுற மாதிரி. எதுக்கு? எவ்வளோவா? எவ்வளோ கமாண்டா? எங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க? என்னடா எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு கூட ஆன்சர் பண்ணாமல் இருக்கா. ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க, செம்ம அழகாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு நிறையா கமெண்ட் வந்திருக்கு. அதை பார்க்கலே உங்களுக்கு தலை சுற்றிடுது. சரி அப்படின்ட்டு அடுத்த போஸ்ட் பார்க்குறீங்க. அது எப்படின்னா, ஒரு ஈவினிங் போல் சன் மறையிற மாதிரி இருக்கும்டா. அதாவது பீச்சில் சன்செட் பார்க்கல பேக் போஸில் இந்த சன்னை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு அப்படியே இந்த லைட்டாக எப்படின்னா கொஞ்சம் இருட்டாக அப்படி கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும்டா. அப்படி ஒரு போஸ்ட்டு ஷர்ட்லெஸ்ஸாக ஸ்நாக்ஸ் மட்டும் போட்டிருக்கான். பார்க்க செம்ம லுக்காக இருக்கு. அடுத்து ஒரு போஸ்ட்டு, அதில் அவன் ஃபேஸ் தெரில, அவன் ஃபேஸை மறைச்சிட்டு பாடியை மட்டும் போஸ்ட் போட்டிருக்கான். அவன் கண்ணில் இருக்க அந்த மோல்டு எடுத்து போட்டிருக்கான். அவன் ஒர்க் அவுட் பண்ணுறது இப்படின்ட்டு ஒரு 10 ஃபோட்டோ போஸ்ட் போட்டிருக்கான். கமெண்ட், லைக், ஷேர் அப்படின்னு பிச்சுக்கிட்டு போகுது. தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் என்னடி, யாரு கேட்டப்பெல்லாம் போட்டிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கா, அது ஏன்ட்ட என்கிட்ட சொல்லலை? ஏய் சீக்கிரட்டான ஐடி வந்து நம்மளுக்கு இங்கே இதுக்காண்டி ஓப்பன் பண்ணடி. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு நான் பிளேயர்றி, கண்டிப்பாக எனக்கு ஐடியெலாம் தேவைப்படும். அதான் அதானே நான் ஃபாலோலாம் கொடுக்கல. தெரியாது எனக்கு, நீ ஃபாலோ கொடுக்குற. எனக்கு தெரியாது நீ ஃபாலோ பண்ணுற. புரிஞ்சுக்கடி, என்னால் முடியாது. இப்போ நீ ஃபாலோ கொடுக்குறியா? கொடுக்குறேன்டி, டைம் வச்சு பாரு பார்ப்பலாம். கொடுக்குறேன்டி அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நிறைய இடத்த சுற்றி பார்க்குறீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க. வீடியோ கால் அடிக்க முடியாதுல்ல, அவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்படிதான் சொல்லிக்கிட்டு காரில் போயிட்டுருக்கீங்க. நிறையா பிளேஸ் உங்களுக்கு காட்டுறான். இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, டேய் அது தெரியுற மாதிரி ஃபுல்லாக கவராக இருக்கணும், அதுக்கு ஒழுங்கு நன்றி அப்படின்னு இல்லை தேங்க உங்களை நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். வா 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 நம்ம சேர்ந்து எடுக்கலாம். எவ்வளோ ஃபோட்டோடி. சரி விடுப்பா, அடுத்து உனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதுக்காண்டி ஒரே நாளாடி டைம் வேறு ஆச்சு. சாப்பிடணும்டி. சரி ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒன்று எடுத்துட்டு போதுமா? கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா இருக்குடா. ஏய் அட்டி வாங்க போறா, கிளியராக எடுத்துருக்கேன்டி. அது நீ சொல்லக்கூடாதுடா, நான் சொல்லணும். சொல்லுவடி சொல்லுவா. நீக்கு ஒரே ஒரு டவுட்டுடா. பண்ணடி, இங்கே பாரு. என்ன பாருடா, பாவம் இல்ல. யாரடி? அதான் அந்த லேடி. தாங்க உங்களை பார்க்குறான். என்ன இதுக்கிட்ட பார்க்குற? பாவம் அந்த லேடியை பாரு. பாவம் அந்த தண்ணிக்குள்ள ஒரு ஆளாக ஒத்தையா பக்கத்தில் ஃபேர் கூட இல்லாமல் கையை தூக்குன்னு அப்படி நின்றுருக்காங்களே, ஏதோ போருக்கு போகிற மாதிரி. கையில் என்னடா பெட்ரு பஸ் லைட்டு மாதிரி கையில் ஒன்று வச்சுக்கிட்டு. ஏய் கிராக்கு, அது யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன தாயா, எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இருக்குண்டியோ இருக்கும். நான் நிறைய தடவை இந்த ஷார்ட்ஸ் வீடியோல எல்லாத்துலயும் பார்த்துருப்பேன். பாவமா இருக்குண்டா. உனக்கு எதுக்கிட்டி பாவமா இருக்கு? என்ன இருக்காதா? யாராவது அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றாங்களா? நடுவுல தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருக்கு, கையெல்லாம் வலிக்கும், கொஞ்சம் கையை இறக்கி விட சொல்றாங்களா? அந்த மண்டையில பாரு, ஏதோ முள்ள மற்றிக்கு முள்ளு வச்ச மாதிரி. ஏய் கிராக்கு, மாட்டேன் இங்க இருக்கிறவங்க தெரிஞ்சிச்சு அவ்வளோதாண்டி உனக்கு. தெரிஞ்சா என்ன, நான் போய் தைரியமா சொல்லுவேன். பாவம் இல்லையா, சும்மா கை தூக்கினாவே நம்மளுக்கே வலிக்குது. பாவம் அந்த லேடி எத்தனை வருஷமா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு, கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்குறாங்களா? அதுவும் பாருடா, நடுவுல ஒரு ஸ்டெப் கூட இல்லடா, இந்த தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருக்கு. சில்ல நாய், காலெல்லாம் பெயினா இருக்காது? ஏய் கிராக்கு, அது என்னடி ஹியூமன் மாதிரி சொல்லிட்டு இருக்கா? அது சிலடி. சிலையா இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. கேட்ட தாயா, உயிரோடு இருக்கிறவங்க தான் சிலையா வைக்கிறாங்க, இவங்க இன்னும் இருக்காங்களாடா? நீ பாரு, தெரியாம எங்கள் அத்தைக்கு வந்து பிறந்துட்டடி, எல்லாம் எங்கேயோ பிறகுறபடி எங்கே வந்துட்டு. உனக்கு தெரியுது, உங்கள் அத்தை மாமாவுக்கு தெரியலையே. தெரியாமல் தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன்டா. நல்லதுடி, அங்கே வந்து பிறந்தேன், இங்கே பிறந்த இங்கே இருக்கிறவங்கள கொண்டுருவேன் போடா. பசிக்க ஆரம்பிக்குது. எப்படா என்ன சொல்லாமல் இருந்தேன்னு நினச்சேன். பாப்பலாம், உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். இதா வேற ஏன்டா அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? இந்த ஊர்ல தான் செலிபிரிட்டிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ என்னமோ செலிபிரிட்டி மாதிரி ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்கா. சரிடி, எனக்கு குளிருது, அதான் அப்படி போட்டிருக்கேன். எனக்கு குளிருதா? அப்புறம் என்ன நைட்லாம் ஏசியை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அம்மா தாயை தோணு பேசாம வாடி. ஒரு ஹோட்டலில் போய் 2 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அடிக்கடி இந்த ஹுட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கடுப்பாக இருக்கு. சாப்பிடல கூட அது எடுடான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஏய் திருட்டு பையன் மாதிரி முளைக்கிடடா,
காசு தான் வச்சிருக்கியா சொல்லு, அடி நான் கூட பே பண்ணுறேன்டா. திருட்டு கும்பல்ந்து அரெஸ்ட் பண்ணிடாம தயா. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். என்னடா ஆச்சு உனக்கு? ஜாலியாக அவங்க கூட வரலான்னு பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு, இந்த குட்டியா மட்டும் கலட்டு தயா. ஏய் கத்தாதடி, இது கலட்டு. ஏன்டி கலட்டுடா நீ சொல்கிறீங்க, ஆனால் தயம் கலட்டவே மாட்டேன். வீடு வரைக்கும் கத்திக்கிட்டே போறீங்க. அவனும் கார்லாம் பார்க் பண்ணிட்டு உங்க கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிட்டு போறான். நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க, அவன் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். ஸ்டெப்ல போயிட்டு இருக்கீங்க. ஏய் எதுக்குடி கத்திட்டு இருக்க? என்ன இருக்குடா, அது ஊட்டியை போட்டுட்டே இருக்கா, சொல்லிட்டே இருக்கா. ஆனா இந்த கழட்டவே மாட்டேன். இந்த கழட்டினா ப்ராப்ளம் வரும்டி. என்ன ப்ராப்ளமா? என்னடா பண்ணிட்டேன்? நீ ஏதாவது மாட்டிக்கிட்டியா என்ன? ஏய் அதெல்லாம் இல்லடி. அப்புறம் என்னடா ப்ராப்ளம் வரும்? அது இது அப்படின்ட்டு மேலே போயிட்டீங்க. அவன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு மேலே வரான். நீங்கள் உங்கள் ஹேர் இருக்குல்லடா, அதெல்லாம் நீங்கள் அவுத்து விட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உங்ககிட்ட வந்து உட்காராம தள்ளி விட்றீங்க. ஏய் கிராக்கு, சரி வா தம் அடிக்கலாம், ஹெட்டேக்காக இருக்குல்ல. அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் எனக்கு தலை வலிக்குது, திடீர்னு அடிக்க போகிறேன், உனக்கு வேணுமா வேணாமா? சரி போ ஆனா நான் பால்கனிக்கு போகிறேன். அவன் எந்திரிச்சிட்டு அந்த கபோர்ட் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி லைட்டர் இதெல்லாம் எடுத்துட்டு பால்கனிக்கு போயிட்டான். நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அந்த காற்றுல உள்ளே உங்களுக்கு ஸ்மெல் வருது. நீங்களும் ஒரு கோவத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் பக்கத்தில் சும்மா சைடில் இங்கே திரும்பி இருக்கீங்க. டேடி நீங்களும் வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. ஒரு ஸ்மைலோட அவனும் உங்களுக்கு லைட் வைக்கிறாங்க. எல்லாம் பொண்ணாடி. என்ன எல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் தம் அடிச்சுட்டு 2 பேரும் பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங்க் மேலேருந்து எந்திரிக்கிறீங்க. உங்கள் 2 மேலேயும் ஒரு ட்ரெஸ் இல்லை. டைம் ஆச்சுட்டே எந்திரிடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் எந்திரிக்காம எங்கிட்ட திரும்பி படுக்க அங்கிட்ட திரும்பி படுக்க அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. தாங்க உங்களை தூக்கி அந்த பெட்டில் படுக்க வச்சு உங்களை பார்க்குறான். தூக்கத்தில் படுத்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸ்லேயே ஓடா ஃபேஸை ஒத்துக்குறீங்க. உங்கள் கையை தள்ளி விட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணி எடுத்துட்ருக்கான். டைமாச்சு போகலையா? என்ன முடிச்சு பார்க்குறீங்க? உங்கள் லிப்ஸில் அழுத்தி லிப்ஸ் எடுக்கிறான். என்னடா? குட் மார்னிங் 2 பேரும் பெட்ஷீட்டில் கவர் பண்ணி இதுக்குள்ளே தான் இருக்கீங்க. உங்களை பார்த்துட்ருக்கான். அவனையும் நீங்கள் ஒரு தூக்கத்தோடு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது தான், இப்போ நம்மளே காவி வச்சுட்டு போடா. ஏன்னா 4 o'clock ஆயிடுச்சு. கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா டயர்டாக இருக்கு. ஆனால் தயான் போகாமல் அவன் பெட்ஷீட்குள்ளே போகிறான். கண்ணை முழிக்கிறீங்க. அவங்க 2 கையை வச்சு அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. அவங்களால அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் ஹெட்டை பிடிச்சி தூக்குறீங்க பெட்ஷீட்குள்ளே கையை விட்டு. ஆனால் அவன் அங்கேருந்து வர மாட்டான். கிஸ் பண்ண ஹக் பண்ண இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். அவங்களால அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் காலெல்லாம் போட்டு எப்படி அப்படின்ட்டு ஆட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸை பைட் பண்ணி அவன் கொடுக்குற ஃபீலை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சைலண்ட்டாக அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் காலெலாம் எதுவும் ஆட்டாமல் நார்மலாக அப்படியே இருக்கீங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கு. நீங்கள் ரொம்ப வெட்டாயிட்டீங்க. அது அவனுக்கு நல்லா ஃபீல் ஆனோன்னு அப்புறம் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறான். அது இன்னும் ஹைப்பாக அப்படி இருக்குது. அது என்னன்னு தெரியல, உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் ஸ்டொமக்குள்ளலாம் ஒரு தனி ஃபீலாக தயங்க இன்னும் அதிகமாக ஒரு தெரில ஏதோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீங்கள் அவன் நெக்கை பிடிச்சி இழுத்து அவ்வளோ டைட்டாக அவனை ஹக் பண்ணுறீங்க. அவன் நெக்கெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி அவன் உடம்பெல்லாம் தடவி அப்படி இப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஹேரு அவனோட ஃபேஸு எல்லாம் பின்னி பனைஞ்சிட்ருக்கீங்க. அவன் மூவ் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்குள்ள கம் பண்ணுறான். அது அவ்வளோ டைட்டாக இருக்கு. நினச்சி பார்க்க முடியாது அந்த ஃபீல் மாதிரி இருக்கு. அவங்க மேலேருந்து எந்திரிக்கலான்னு போகிறான். பட் அவனை ஹக் பண்ணிட்டு விட மாட்டீங்க. அவனும் அவங்க மேலேயே படுத்திருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கலான்னு போனான். அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் அவன் போகவே இல்லை. 6 o'clock ஆகுது. ஒரு 7 o'clock மேலே தான் அவனை விடுறீங்க. உங்கள் ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்களுக்கு வேகமாக காஃபி மட்டும் போட்டுட்டு ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு அவன் போய்ட்டு வந்துட்டு அவன் வெளில போயிட்டான். ஆனால் நீங்கள் அந்த பெட்ஷீட்குள்ளே கவர் பண்ணி அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி உடம்புலாம்
ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, சொல்ல தெரியல. ஆனால் இந்த ஃபீல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயாங் இந்த பக்கத்து ஹாப்பியாக அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். என்கிட்ட நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோன் கால் வந்து கட் ஆகுது, அகெயின் கால் வருது, தூக்க கலக்குமா. லைட்டாக எந்திரிச்சு அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து தான் கால் வருது, பேசுகிறீங்க. ஆஃபீஸ் போயிட்டான், நீ என்னடி பண்ணானா, தூங்கிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா தான் திட்டுறாங்க, டைம் என்னடி ஆகுது, தூங்கிக்கிட்டு இருக்கேன்றீங்க. அம்மா இல்லை, சாப்பிட்டு சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா அப்போ தான் சைலண்ட்டாக இருக்காங்க, அப்படிலாம் பேசுகிறீங்க. நைட்டு எங்கெல்லாம் போனீங்க அப்படிலாம் அதை பற்றிலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் ஒரு ஸ்மைலோட உங்கள் நேரத்தை கடிச்சிக்கிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏடி உங்கள் அத்தைக்கு நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் அப்படின்ட்டு உங்கள் அத்தைக்கும் போட்டாங்க. 3 பேரும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு. நீங்களும் வாங்க சுற்றி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்க. சரி நாங்களும் வரோம் அப்படின்ட்டு பேசிட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. எங்கிட்ட தயாங் அவன் ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் கீழே சாப்பிட்டுட்ருக்கீங்க சார்ஜ் போட்டு. அவன் ஃப்ரெண்ட்ஸு ஐடியில் எவனும் ஸ்டோரி போட்டிருப்பான், அதை பார்த்துட்டு அவங்களும் கமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. தயாங் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் என்ன மச்சான், சந்தோஷமா நிம்மதியாக இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானடா? தயாங் எல்லாம் ஓகேன்றான். ஏன்டா மச்சா இழுகிற? ஏய் அவள் இழுத்த உனக்கு என்னடா, அதான் எல்லாம் ஓகேன்றல. மச்சான் எல்லாம் ஓகேன்னு சிரிச்சிட்டு சொல்லலாம் மச்சான், அவன் சொல்கிறான் பட் எழுகிறான். என்னடா எதுவும் மறைகிறியா அப்படின்னு தயாங்கிட்ட கேட்டா அவன் நீங்கள் சொன்னீங்களடா, அதாவது நம்மளுக்குள்ளே நடக்கலாம் அப்படி இப்படின்ட்டு, அதை மட்டும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்கிறான். மற்றபடி உனக்கு பிடிக்கல இருக்கலாம், எனக்கு பிடிக்கல அந்த இதெல்லாம் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணுறது தப்பு இல்லை. ஏய் என்னடா சொல்கிற, அங்கே பையன் ஃப்ரெண்டா? மச்சான் லூசு பயலாடா, அந்த அப்பெல்லாம் தான் லூசு மாதிரி என்ன ஃப்ரெண்டுன்னா நீயும் பண்ணிட்டு இருக்கியாடா. ஏய் நான் என்னடா பண்ணுறது, அவன் என்ன ஃப்ரெண்டுன்றா, நானே எனக்கு ஒய்ஃப்னு சொல்லலான்னு பார்த்தா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிலான்றா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நானும் ஆமான்ட்டேன். ஏன்னா மேரேஜ் ஆகலை என்ன? ஏய் அவன் சொல்கிறான் சா அதான் பைத்தியக்காரின்னு தெரியுது. ஏமாடா விடுறா, எல்லாம் அவளுக்கு புரியும் நினைக்கிறேன்டா. சா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா, உன் பொண்டாட்டிக்கு புரியறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த பிள்ளை ஆல்ரெடி அடாவடி கேஸு, கொஞ்சம் கோளாறு உனக்கே தெரியும் வச்சான். சீக்கிரம் புரிய வச்சுப்பாரு, அப்புறம் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டுன்ட்டு இப்படியே ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காம. அவங்களும் கால் பேசிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. இப்படியே டைம் ஆகுது, நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன இருக்குன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணியிருப்பீங்களடா, அதெல்லாம் நம்ம அடிக்கலை, எடுத்து மடிச்சிட்ருக்கீங்க. இப்போ கொஞ்சம் குனியெல்லாம் இந்த மாதிரிலாம் வலிக்குது, பட் பிடிச்சிருக்கு. அது என்னமோ ஒரு ஃபீலாக டைம் ஆகுது. தேங்காண்டி ஷோபாலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கால் பண்ணி வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறான். என்னன்னு தெரியல அவனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஹாப்பியாக டோர் ஓப்பன் ஆகுது. இந்த ஷோபாலேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். சரிடி இல்லைடா இதில் பதிதா இல்லைன்னு தலையாட்டுறீங்க. ஏடி 5 நிமிஷத்தில் குக் பண்ணுறேன், அது வரைக்கும் டிவி பாரு. அவன் கையில் இருக்க திங்ஸ், அவன் பேக் இருக்குல்லடா அதெல்லாம் வச்சுட்டு வெஜிடபிள் வாங்கியிருப்பான். ஸ்ட்ரைட்டாக அவன் கிச்சனுக்குள்ள தான் குக் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கான். கத்தி எடுத்து காயை தான் கட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அம்மா கத்தியை கட் பண்ணாம நிமிந்து டைட்டாக பிடிக்கிறான். பனியனை தூக்கி அதுக்குள்ள நுழைஞ்சு அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவ்வளோ ஈரமாக இருக்கான் உங்கள் ஃபேஸ். அவன் பின்னாடி முதுகில் தான் கத்தியில் வச்சுட்டு அந்த பனியனுக்குள்ளேருந்தே உங்களை முன்னாடி இழுக்கிறான். அவனுக்கு முன்னாடி அப்படியே அவன் அவங்க ஹெட்டையும் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி அந்த பனியனை எடுத்து விட்றான். அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். அந்த வெஜிடபிளை தள்ளி விட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அதில் உட்கார வைக்கிறான். அவன் பனியன் போட்டிருக்கலடா, அந்த கையை மட்டும் ரெண்டுமே எடுத்து உங்கள் ஹேண்டை மாட்டி விட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அவனை ஃபீல் பண்ணுறீங்க. அவன் கை உங்கள் ஷோல்டர்லேருந்து அவன் அப்படியே கீழே இறக்குறான். அது அப்படின்னா ஒரு பனியன் மாதிரி, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே கழட்டுறான். நீங்கள் இந்த பனியன்லேருந்து கை எடுக்கிறீங்க. அவன் முதுக டச் பண்ணி ஹக் பண்ணுறீங்க. அது டீப்பாக அங்கங்கே கையை வச்சு உங்களை பிடிச்சி யானமோ பண்ணுறான். அதுக்கெல்லாம் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணி அவன் இன்னைக்கெல்லாம் நீங்களும் கிஸ் பண்ணி பைட் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பனியனை கழட்டிட்டு பிரேசியரும் அவன் கையிலேருந்து கீழே விழுகுது. அவன் பேண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பேண்டிஸை கழட்டி போட்டான். உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் கிட்ட கொண்டு வரான். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு லைன் பண்ண போகிறான்னு. அது தெரிஞ்சுக்கிட்டே அவன் கிட்ட போய் அவன் நெக்கை டைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் காலை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு லைன் பண்ணுறான். என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைதியாக இருக்கீங்க.
உங்களுக்குள்ள இன் பண்ணான், பட் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கான். நிமிர்ந்து அவனை பாக்குறீங்க. இப்ப ஸ்டார்ட் பண்றான் அவங்கள புடிச்சுக்கிட்டு. அவன் அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்க கண்ணை சுருக்கி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் அங்க வெளியில டைனிங் டேபிள் இருக்கு, அதில் உட்கார வச்சு பனியனை கழட்டுறான். நீங்க பிடிக்கிறீங்க. கழட்டி தூக்கி போடுறான். என்னத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் உங்களுக்கு இன் பண்ணியிருக்கான். இப்படி இருக்கீங்க. அவனை ஹக் பண்ண போறீங்க. ஆனா அவன் டைனிங் டேபிள் அவங்கள படுக்க வச்சு உங்களை பார்த்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்கான். உங்க ஹிப்பை பிடிச்சு அவ்வளோ ஃபாஸ்டா நீங்க ஷேக், அவன் ஆட்டத்துல ஷேக் ஆகுறீங்க. உங்களால தயங்க பார்க்க முடியாம கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க. உங்களால சுத்தமா முடியல. அது ஒரு மாதிரி இருக்கு. அவங்க உங்களை பார்த்துட்டே இருக்கான். பண்ணிக்கிட்டே உங்க கிட்ட வந்து உங்க செஸ்ட்ல லிப் வைக்கிறான். உங்க கிட்ட வர அது பெயினாவும் கொஞ்சம் ஃபீலாவும் இருக்கு. பண்ணி முடிக்கிறான். அப்படியே தூக்கிட்டு உங்களை பெட்ரூம்லயும் வச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா அப்படி போயிட்டு இருக்கு. சாப்பிடவே இல்லை. ரெண்டும் டயர்ட்ல படுத்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள தேங்க் ஃப்ரெண்டு வெளில கூட்டி போவான். நல்லா சுத்துவீங்க. ஒரு டைம் ஆஃபீஸ் கூட்டி போயிருப்பான். எல்லாத்திட்டையும் பேசுவீங்க. தயாங் நீங்க யாருன்னு இன்ட்ரோ கொடுக்கறதுக்குள்ள நீங்களே தயாங்கோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுருவீங்க. நீங்க சொன்னோன்னா அவனும் உங்களை பார்த்துட்டு ஆமான்ட்டுருவான். அப்புறம் அவனோட டீமுக்குலாம் இன்ட்ரோ கொடுப்பான். எல்லாமே தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. தயாங், அப்ப இதனாலதான் நீ ஹுட்டியெல்லாம் போறியா? அப்ப அந்த ஊர்ல நீ ஃபேமஸாடா? ஃபேமஸான டீமா? உங்களை பார்த்து சிரிக்கிறான். தயாங்கோட டீம் இருக்காங்கடா, அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் இவனை கிஸ் பண்ணதை இப்படி பார்த்துட்டாங்க, ஹக் பண்ணதையும். ஆனால் நீங்கள் சீஸில் கொடுத்துருப்பீங்க. என் ஃப்ரெண்டுனா இது கொஞ்சம் நார்மல், உங்களை நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் உங்கள் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அத்தை மாமாலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் தயாங்கிட்ட அங்கே போவே கூடாது, இங்கே தான் இருக்கலாம் அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. உங்கள் மைண்டுக்கு அங்கே போனால் தயாங் கூட இப்படிலாம் பண்ணால் உங்கள் ஃபேமிலி ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு தயாங்கிட்ட சொல்லி போவேனா, நம்ம இங்கேயே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் கூட இருக்கீங்க. தயாங்க்கு இது ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி புலம்புவான். அவங்க மச்சான் சொல்லுடா அப்படின்ட்டுலாம் சொன்னால் தயாங் என்னன்னு தெரில. உங்கள் மைண்டுக்குள்ளே ஃப்ரெண்டு இப்படி தான் போயிட்டுருக்கனால இதை சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்டர்பாக இருக்கான். எல்லாம் புரியுது, இது மட்டும் ஏன் அவனுக்கு புரிய மாட்டுது அப்படின்ட்டு. அதனால் அமைதியாக உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு அவனும் உங்க கூட ஹாப்பியாக இருக்கான். உங்கள் அப்பா டிக்கெட் போட்டு ஃபேமிலியோட யூஎஸ் வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே ஹாலில் உட்காந்து உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அங்கிள் ஆண்டி எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க்கு டெக்ஸ்ட் போட்டிருப்பீங்க. அவனும் லீவ் போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். அவனோட அம்மா அப்பா, உங்கள் அம்மா அப்பாலாம் என்னடா நாங்கள் வந்திருக்கோமே கொஞ்சம் கூட ஹாப்பினஸே இல்லாமல் ரெண்டு பேரும் ஏன் வந்தோம் அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை ஆண்டி அப்படிலாம் இல்லை. இல்லை ஷாக்காக இருக்கே தான். ஏம்மா அப்படி சொல்கிறா? இல்லை திடீர்னு வீட்டு அட்ரஸ் கேட்டலாமா, அந்த ஷாக்கில் தான். சரிடி, ஷாக்கில் நாங்கள் தான் வந்துட்டோம்ல. அவள் வேலை முடிச்சுட்டு வர விட்டு தானே, எதுக்கு அவனை கால் பண்ணி இப்பயே வர சொன்னேன்? நான் வர சொல்லலையே, உங்கள் முன்னாடி தான் நான் உட்காந்துருக்கேன். நான் எப்பம்மா கால் பண்ணேன்? அவங்ககிட்ட நான் எப்போ பேசினேன்? நடிக்காதடி, ஃபோனில் என்ன நோண்டிட்டு இருந்தேன்? அது சும்மாம்மா, நீங்கள் வந்திருக்கீங்களே அதான். என்ன ஃப்ரூட்ஸ் ஆர்டர் கொடுக்கலான்மா? தயாங் உனக்கு நான் கால் பண்ணி எதை டெக்ஸ்ட் பண்ணனடா? இல்லடி, இல்லை சும்மா ஏதோ ஃபைல் விட்டுருந்தேன், அதை எடுக்க வந்தேன் அப்படின்ட்டு தயாங் பேசிக்கிட்டே உள்ளே வரான். எப்போ வந்தீங்க, ஏன் சொல்லவே இல்லை அப்படிலாம் ரெண்டு பேரும் அட் டைம்ல கேட்டுட்ருக்கீங்க. ஏண்டி இவ்வளோ நேரம் அமைதி இருக்கா? உன் புருஷன் வந்து வாய் திறக்கிற? அம்மா என் ஃப்ரெண்ட். ஆமாம், என் புருஷன் என்ன எதுன்னு கேட்கணும் இல்லைம்மா. அப்புறம் என் புருஷன் தயாங் கோச்சுக்கு வரல. ஏன் தான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வரோம், நீங்கள் வீட்டில் இருங்க. தயாங் வா போகலாம். பேக்லாம் வாங்கி வச்சுட்டு அடத்துல ரெண்டு பேருமே வெளில போயிட்டீங்க. காரில் உட்காந்து என்ன தயாங்? ஏய் சத்தியமாக தெரியாடி, என்ன நீ என் பிள்ளைகிட்ட பேசக்கூட விடலை, கூட்டிகிட்டு போயிட்டா. இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசலை அப்படின்ட்டு உங்கள் ஃபேமிலி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தயாங்க போட்டு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைடா அவங்க எப்போ போவாங்க? எனக்கு என்னடி தெரியும். வா. எங்க? ஏய் எதுக்குடி இப்படி வெளில கூட்டி வந்த? அது சும்மா. சரி வா, காய் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். நீங்களும் தயாங்கவும் வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு மொத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கும் கொடுக்குறீங்க, நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. முடிச்சுட்டு காரில் வந்துட்டு அம்மா இவனால என் புருஷனுக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருந்தேன். உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமாம்மா? உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரேன். உங்கள் அம்மா எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்குறீங்க, அவங்களும் குடிக்கிறாங்க, நல்லாவே இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறேன். நான் தான் குக் பண்ணுவேன்.
என் பொறுக்கி ஆஃபீஸ் போயிடுவா. அடி வாங்க போறடி. என்னால் அப்படிலாம் இல்லை. அவன் போர்ஷன் தானே, நான் என்ன வேணால் கூப்பிடுவேன் சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பேரும் குக் பண்ணுங்க. ரொம்ப நல்லாச்சுல்ல உங்கள் கையில் சாப்பிட்டேன். நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நல்லா பண்ணுங்க. நீங்கள் அந்த கிச்சனை விட்டு வெளில வந்துடுறீங்க. அவங்க அப்பா கூட எங்கள் மாமா கூட பேசிகிட்டு இருக்கான். டைம் இப்படியே போகுது. உங்கள் அங்கிள் தான் தேங்கிட்ட எப்படா மேட்ச்லாம் டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அவனும் டேட் சொல்கிறான், இன்னும் 1 மந்த் இருக்குன்னு. இப்படி டைம் அது குக்லாம் பண்ணிட்டாங்க. சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா அப்படின்றாங்க. என்னென்ன தேங்க வந்ததுலேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகலை. நீங்களும் தான் ரெஸ்ட் ரூமில் 2 பேரும் ஃபேனில் போட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்சமாக சாரி கட்டுறியாடி அப்படின்னா, அம்மா நைட் நேரத்தில் ஏம்மா நான் நாளைக்கு கட்டுறேன். ஏண்டி பொட்டு அம்மா நைட்டில் அலைஞ்சு போயிடும். எங்கள் அம்மா கையை பிடிச்சி கிள்றாங்க. என்னடி பொய்ய பேச மாட்டியா, அப்பா அம்மாலாம் இருக்காங்களே. நீ தானே கேட்டேன். அமைதியா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. தாங்க தான் கேட்குறான், ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டியான்னு. கொடுத்துட்டு தயா, அது அம்மாக்கு, இது அத்தம்மா அம்மாக்கு. அவங்க லக்கேஜில் உள்ள கொண்டு போயிட்டாங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவங்கள கூப்பிடுறான். அங்கதான் இருக்கு. ஏய் இல்லடி போடி, வந்தா கேட்குறல்ல. நீங்களும் கிச்சனுக்குள்ளே போறீங்க, உங்க கையை பிடிச்சிருக்கிறான். என்னடா அம்மா போல இருக்குங்க. ஏய் வந்து ரூமுக்குள்ள வேண்டிய நீ போட்டா. நீ இது லேட்டாக வந்து இல்லை, எனக்கு தூக்கமே வரல. நீ எப்போ வருவான்ட்டு நானும் தூங்கிட்டேன். அங்கே தூங்கிட்டேன். அதான் இன்னைக்கு ஒர்க்குன்ட்டு அங்கே போயிடக்கூடாதுன்ட்டு என் ரூமுக்கு வரலன்னு பார்த்தா என் அம்மா அப்பா வந்துட்டாங்கடா. தான் அங்கே அனுப்பிட்டேன். ஏ கிராக்கு, ஆல்ரெடி அங்கங்கே தூக்கி போட்டு ட்ரெஸ்லாம் அதுக்குள்ள தாண்டி கிடக்கு. ஆமாம்ல பார்த்துருப்பாங்கடா. சரி விட. என்ன பைத்தியம். ஏய் அதெல்லாம் நினைக்க மாட்டாடி. இல்லைடா அங்கே என்ன பேசிட்டு அதெல்லாம் கிடக்குடா. நான் போய் பார்த்துட்டு வரட்டா. யாரும் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்கடி. இப்போ என்னடா பண்ணுறது. கண்டுக்காதடி. பொறுக்கி நான் தான் அங்கங்கே போட்டுருவேன்ல, நீ எடுத்து வைக்க வேண்டியதானே. எனக்கு தெரியுமா உங்களை வருவாங்கன்னு. போடா. சரி விடு, அதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற. ஆமாம் தெரிஞ்சாடி அவங்க என்ன கட்டி வச்சாங்க. ஆமாம் முதனே கல்வி முடிச்சாங்க, நம்மளா பண்ணிக்கிட்டோம். டேய் நீ தானே பொண்ணு கேட்ட, நான் மேரேஜ் படிக்கிற சொன்னேன். இப்போ நான் என் அம்மா அப்பா நம்மளை பழிய போகிறேன். வெறியடி அம்மா நேரம் க்ளோஸாக இருக்கா அப்படி பண்ணேன். அவன் நேரம் புரிஞ்சுட்டு என்னடி பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஆனால் தெரிஞ்சிருச்சே. சரி பார்த்துக்கலாம். ஆமாம் இதுக்கு அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏன் கண்டுக்காத மாதிரி வெளில போ, நானும் கண்டுக்காத மாதிரி வெளில போகிறேன். ஓகே ஓகேடி. 2 பேரும் நார்மலாக போய் அந்த ஷோப்பால் உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் பேசிட்டு இந்த ரூமை பார்க்கல கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கு. உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்றாங்க. ஐயோ கூப்பிடுது. என்னம்மா. இங்கே வாடி. இதை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இதை கொண்டு போ. என்னம்மா. இதை கொண்டுட்டு போ. ஒரு கவர் கொடுக்குறாங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணா உங்கள்கிட்ட தான் என்கிட்ட தான் இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மேலே போனதான் எல்லாத்துக்கும் திரும்பி குட் நைட் சொல்லிடுறீங்க. அதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்துலேயே தயங்கும் வாரான். உள்ள பார்த்தா அந்த பெட்டில் அந்த கவரில் இருக்கிறத பூரா கொட்டி வச்சிருக்கீங்க. ஏய் கிராக் என்னடி பண்ணிச்சிருக்க. போட எங்கள் அம்மா பார்த்துருச்சுட்டா, கவரில் அள்ளி கொடுத்துருச்சு. எனக்கு சேம் பப்பி ஷேமாக போச்சு. சரி விடு. ஏய் என்னடா இதை ஒன்ட்ட கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொடுத்துருச்சு. ஏய் அறிவு இருக்காடி, என்கிட்ட கொடுத்ததாண்டி அதை விட மோசமாக இருக்கும். நீ பொண்ணுடி, அதாண்டா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. அனுசரிச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு இதே இங்கே கொட்டி வச்சிருக்க, எடுத்து வை. என்னால் முடியாது, நீ எடுத்து வை. அதை பார்க்கல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்கு. ஏய் காமெடி பண்ணாதடி. அதெல்லாம் தயாங்க எடுத்து வச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கடா அந்த சைடில் வச்சுட்டான். லைட் ஆஃப் பண்ணட்டா. ஆஃப் பண்ணு. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க மேலே வந்து படுக்கிறான். நெக்ஸ்ட் டே அன்னைக்கு தயாங்க லீவு போட்டு ஃபேமிலியோட அந்த யூஎஸ்ஏ நல்லா சுற்றி பார்த்துட்ருக்கீங்க நைட்டு வரைக்கும். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. ஏண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குல்ல, அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்மா. நீ கூப்பிட்ட முடியும், அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க்குனால. பாவம் அவங்களுக்கும் ஆசையான ஆசை இல்லை, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வர முடியலடி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, உங்கள் ஆன்ட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அவன் தான் டெய்லியும் பேசிட்டு இருப்பானே, நானும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி. சரி வர்றே அவங்க கண்டிப்பாக வருவாங்க, அப்போ இது மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நார்மலாக இப்போ வீட்டுக்கு தான் டயர்டா எல்லாம் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பாய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்களும் தயாங்க இருக்கீங்க. உங்கள் வரையில் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா வந்துட்டாங்கன்ட்டு. இப்போ போனாலும் ரொம்ப மிஸ் பண்ணி அழுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியும் உங்களை சமாளிச்சிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லடி, இந்த பிள்ளை மாதிரி எழுத்துட்ருக்க. சரி ஒரு மாதிரி இருக்குல்ல, சிவா 1 மந்த் இருந்துட்டு அப்புறம் இங்கே வரலாம். நான் வரல, என்னால் இவனை விட்டுட்டு இருக்க முடியாது. தேங்க கையை பிடிச்சிக்கிட்டீங்க. உங்கள் ஃபேமிலியே சிரிச்சிட்டு இருக்காங்க. தேங்க உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. தேங்க உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்காடா உனக்கும். இருக்கட்டும். ஏன்டி இப்படி சொன்னேன்? என்ன சொன்னேன் இல்லை என்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்ட்டு. ஆமாம்
உன்னோட ஸ்மெல் இல்லாமல் இருக்க முடியாது. உன்னோட ஹக்கு உன் ஜஸ்ட்டு பார்க்காம என்னால் தூங்க முடியாது. உன்னோட மார்னிங் கிஸ் இல்லாமல் உன்னோட ஃபீல் எனக்குலாம் அடிக்கடி இருக்கணும். அவன் கூட சண்டை போடுறது, அவன் கூட தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, நீ எனக்கு கொடுக்குற ஃபீல் இதெல்லாம் இருக்க முடியாதுடா போரிக்கி சொல்லிட்டு இருக்கீங்க. தாங்க உங்களே பார்த்துட்ருக்கா. சரி, எவ்வளோ லேட் ஆச்சு? ஆஃபீஸ் போக போறியா இல்லை வீட்டுக்கு வர போறியா? அவுட்டே தாண்டி இன்னைக்கு லீவு கேட்டிருக்கேன், கிளம்பணும். உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரான். தான் பசிக்குது, நீ சாப்பிட்றியா? வேணாம், நீ சாப்பிடுவா. சரி, இங்கே ஃபுட்டை போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் ஆன்ட்டி குக் பண்ணது ரொம்ப ஃபீலாக இருக்குது. 2 பேருமே டேஸ்ட்டாக சமைப்பாங்க. உங்கள் ஆன்ட்டி உங்களுக்கு பிடிச்ச சமைக்கிறது, தேங்க பிடிச்சது உங்கள் மம்மி சமைக்கிறது இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சண்டை போடுவீங்க. இது சும்மா தான் கோச்சுக்குவீங்க. நீங்களும் சாப்பிட்டு மேலே தான் போகிறீங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து தான் வெயிட் பண்ணியிருக்கோம். உங்களை தூக்கிட்டு அந்த பெட்டில் படுக்க வச்சு உங்கள் ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா கழட்டி கீழே போட்டுட்ருக்கான். 2 பேரும் அவ்வளோ ஃபீலில் லைஃப்பில் இருக்க லப்ப பூரா உங்களுக்கு கொடுக்குறான். வாடி நல்லா தூங்க. கிளம்புறியா? கிளம்பணும், தூங்க வந்துடுறேன். உங்கள் மேலே பெட்ஷீட் போட்டுட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறான். ரொம்ப டயர்டா அப்படி தூங்கிட்டீங்க. அவன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டான். இப்படிதான் 3 days போயிருக்கும். உங்களுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல. ஏங்க திட்டிகிட்டே இருக்கீங்க? இப்பெல்லாம் நீ நல்லாவே சமைக்க மாட்டேற, எனக்கு எப்போ பார்த்தாலும் வாமிட் வருதுடா, என்னடா போட்டு சமைச்சிட்டு இருக்க, இப்பெல்லாம் சண்டை போடுறீங்க. இல்லடி, ஃப்ரெஷ்ஷா தாண்டி வாங்கி வந்து குக் பண்றேன் இப்பெல்லாம் சொல்றான். தான் உங்க கண்ணு முன்னாடியே குக் பண்றான், சாப்பிட்றீங்க. இப்ப புரி. ஆமாடா, ஏதாவது பண்ணி தின்றுப்பா. இல்லடா, நீ சமைச்சதான் சாப்பிட்டேன். எப்ப நான் சமைச்சதான் சாப்பிட்றேன் தெரியல, ஏதோ நான் தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் போல. 2 பேரும் சாப்பிட்டேன். ரூம்ல போய் ஹாப்பியா இருக்கீங்க. கேன் தயாங்க கால் பண்ணி கண்ணா அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. வாமிட் எடுத்துட்டு டயர்ட்ல தூங்குறீங்க. பசிக்குதுன்ட்டு ஸ்டெப்ல வந்தா தலை சுத்திட்டு அப்படி வருது, அப்படியே உட்காந்துட்டீங்க. உங்க கண்ணு முன்னாடியே குக் பண்றான், சாப்பிட்றீங்க. வாமிட் வரல. நம்ம தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமோ. நெக்ஸ்ட் அப்படிதான் வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று திட்ட முடியாது. அப்புறம் என் கண்ணு முன்னாடியே குக் பண்ணுவான். இதுக்கு நம்ம தான் ஷோபால உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் டைப் பண்ணி இதுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா உங்க கண்ணு மொழி பிதிங்குது. இல்ல 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 இல்ல, சான்ஸே இல்லை இருக்குமா? என்னடி பைத்தியம், அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் ஆன் பண்ணி பார்க்குறீங்க, எல்லா சிம்டமும் இருக்கு, நிறைய அதை பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்குமே இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்களும் அதை ஆர்டர் கொடுக்குறீங்க. அதுவும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுது. பேமெண்ட் நீங்களே பே பண்ணிட்டு ஒரு பயத்தோட கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கு. ரெஸ்ட் ரூமில் போய் செக் பண்ணுறீங்க. கொஞ்சம் டைம் ஆகும்லடா. இருக்காது, நம்மளா சாச்சா இருக்காதுடி. அதை கையில் எடுத்து சைடாக ஒரு கண்ணை வச்சு கீழே குடிஞ்சு பார்க்குறீங்க. டபுள் கோடு இல்லைன்னு கத்துறீங்க. போச்சு போச்சு, நான் ப்ரெக்னென்ட்டாவா? ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பு. இல்லை, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ஐயோ. இந்த கிட்ட வச்சுட்டே இருக்கீங்க. அலை வேற சுத்திட்டு இருக்கு. பசிக்குதா, வாமிட் வருதா, அலை வேற பயங்கரமா வலிக்குது. இதெல்லாம் பார்க்கல, அந்த போன்ல பார்த்துதான் நமக்கு வருது இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஷோபால தலைவலியோட படுத்ததுதான். ஈவினிங் போல எந்திரிக்கிறீங்க. தலை பயங்கரமா சுத்துது. ஏன்னா மார்னிங் சாப்பிட்டு வாமிட் பண்ணியிருப்பீங்க. மெதுவா எந்திரிச்சு ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்கு, அதை எடுத்து குடிக்கிறீங்க. உங்க ஃபோன் கையில என்ன இருக்கு, அந்த கிட்டும் உங்க கையில தான் இருக்கு. இப்போதைக்கு என்ன சாப்பிட்டா அந்த தலை சுத்தலாம் வராமல் இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்த்தா ஏதாவது புளிப்பா அப்படி இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு நல்லா சொன்னோன்னு இங்கே என்ன புளிப்பா இருக்குது அப்படின்ட்டு அதை தேடிட்டு இருக்கீங்க. அப்படி ஒன்றுமே இல்லை, ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மெதுவாக வந்து ஷோபாவில் உட்காந்து படுத்துக்கிட்டீங்க. ஏன்னா ஃபுட் சாப்பிட்டா வாமிட் வருது அப்படின்ட்டு. அகெயின் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கிட்டீங்க. தயாங்க ஒரு 8 o'clock வந்து உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறான். பயந்துட்டீங்க. கிராக் நானாடி. தயாங் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டோண்டா. என்ன ப்ராப்ளமா? ஆமாம், என்ன பண்ணுறது தெரியல தயா. நான் கூட வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ ஏதோ சாப்பாட்டில் கலந்து கொடுத்து வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் தான் சொன்னேன் இல்லடியா, நான் எதுவும் பண்ணல. ஆமாடா, ஆனால் அதுக்கெல்லாம் அது ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ராப்ளம் இல்லை? இங்கே பாரு, எனக்கு வாமிட்லாம் வருதுன்ட்டு நான் இதை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணேன். அதுக்கு இது தானாண்டா. அவனும் அதை பார்க்குறான். என்னடி இது தெரியலையா? எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, என் நிலைமை ரொம்ப மோசமாக போகுதே.
ஏய் போலாராம என்னடி நீங்களும் நடந்தது செக் பண்ணது இதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. அந்த கார்டை வாங்கி பார்க்குறான். அதை பார்த்துட்டு அவன் ஃபோன் எடுத்து டைப் பண்ணி பார்க்குறான் இது எதுக்காண்டி அப்படின்ட்டு. அவனும் ஷாக்கில் உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறான். சொல்லுடா இப்போ இது என்ன பண்ணுறது? இது மட்டும் நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சா. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். என்னடா பண்ணுற? பயமாக இருக்குடா. உங்களை ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பொறுக்கி, இதுக்கு இதுவாடா நேரம். நான் இதுக்கு என்னன்னு கேட்டேன். ஏய் கிராக்கு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. பைத்தியம், இவ்வளோ நேரம் நான் அமெரிக்கன் ஸ்டைலடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? ஏய் இது என் குழந்தைடி. முட்டா பையல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உன் குழந்தைதான். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. ஏய் ஆமாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. என்ன ஹாப்பியாக இருக்கா? ஆமாடி. உனக்கு பயமா இல்லை? பயமா இருக்கா? நான் ஏன்டி பயப்படணும்? அம்மா அப்பாவுக்கு அங்கிள் ஆண்டிக்கலாம் வைத்தியக்காரி. இதான் பிரச்சனையா? ஆமாம். ஆனால் வேணாம், எனக்கு பேபி வேணும்டி. என்ன உனக்கு வேணாமாடி? நீ எதுக்கு அம்மாடி? ஆமாம் நான் அப்பாடி. என் பிள்ளை குட்டியா கூட அழகா இருக்கும். இது குறி சரி, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? யார்ட்டையும் சொல்லாத. என்ன? ப்ளீஸ் யார்ட்டையும் சொல்லாதடா. அங்கிள் ஆண்டிக்கு அம்மா அப்பாவுக்குலாம் பயன் சொல்லாதன்னு சொல்லாத. பாரி அவங்கள்ட்ட சொன்னால் ஹாப்பியாக இருப்பாங்கடி. இல்லை சொல்லாத, ஒன்று என்ன தப்பாக நினைப்பாங்க. புரிஞ்சுக்கடி. முதல்ல நீ புரிஞ்சுக்க. நீ நானும் ஃப்ரெண்டுக்குள்ள பேபியெல்லாம் தப்புடா. நீ நானும் க்ளோஸ் இருக்கலாம். ஆனால் குழப்பமாக இருக்கு. நான் மேலே போகிறேன். நடக்கிறீங்க தலை சுத்தத்தை. என்ன மேலே மட்டும் கூட்டிகிட்டு போ. ஒரு மாதிரி தலை சுத்தது. தயங்க உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். டோரை லாக் பண்ணிட்டு கீழே வந்து உட்காந்துருக்கான். காயில் அந்த கிட்ட வச்சுட்டு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பான். இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து நிற்கிறீங்க. உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பெரிய பிளேத்தை எடுத்துட்டு என்ன குக் பண்ணா நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு அதை சர்ச் பண்ணி அவனும் குக் பண்ணி உங்களுக்கு மேலே கொண்டு வரான். சாப்பிட்றீங்க. எடுத்துக்கிட்டீங்க. சைலண்டாக படுத்திருக்கான். உங்களுக்கு தூக்கமே வரமாட்டுது. திரும்பி தேங்க ஹக் பண்ணி அப்புறம் தான் நிம்மதியாக தூங்குறீங்க. அவனுக்கு இது நல்லாவே தெரியும். அவன் இல்லாமல் நீங்கள் தூங்க முடியாது அப்படின்ட்டு அவனை நோண்டிக்கிட்டு அவன் ஹிப்பில் கை கொடுத்து அவன் நெக்கை ஸ்மெல் பண்ணி மார்னிங்கில் எந்திரிச்சு போகிறான். அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. என்னடா சாரி. அவன் கீழே போய் குக் பண்ணிகிட்ருக்கான். கீழே தான் இருக்கான். நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் டயர்டாக அப்படி கீழே வர்றீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. கீழே வந்தால் தேங்க உட்காந்துருக்கான். அவன்கிட்ட ஆஃபீஸ் போகலான்னு கேட்டால் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்றான். டிக்கெட் கேட்டால் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். செக் பண்ணால் 3 months ப்ரெக்னென்ட்ன்றாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இல்லை எத்தனை மந்த் இருக்குது? என்ன 6 months இருக்கு? 6 months. ஆனால் பரவாயில்ல, பேபி நல்லாவே கவனிச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுவீங்களோ? ஆமாம் நல்லா சாப்பிடுவா. ஓ உங்கள் ஒய்ஃபா? இல்லை அவன் என் ஃப்ரெண்டு. டாக்டர்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் நினச்சி தானே நான் இந்த ஸ்கேன்லாம் பார்க்க வச்சேன். உங்களுக்கு ஸ்கேன் பார்த்துருப்பாங்க. இல்லை குட்டியாக தெரிஞ்சிருக்கும். தேங்கும் பார்த்துருப்பாங்க. சரி உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள். நீங்களும் சொல்கிறீங்க உங்கள் நேம் ஏஜ்லாம். பேபியோட அப்பா பேர் சொன்னோன்னா கேம் தயாங்க உங்களை பார்க்குறா. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்புறம் டாக்டர் இவ தலை சுத்து வாமிட் வருதுன்றா. அது ஏதாவது டேப்லெட் எழுதி தரேன். உங்களும் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. மந்த்லி செக்அப் வந்துடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. தயாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஃபுட்லாம் குக் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிவிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனும் உங்கள் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் வச்சு பக்கத்தில் ஜூஸ் வாட்டர் பாட்டில் டேப்லெட்லாம் வைக்கிறான். நீங்களே சாப்பிட்டு அந்த ஜூஸ் டேப்லெட்லாம் போட்டுட்டு உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டான். உன்னை கூப்பிட்றீங்க. டயர்டாக படுத்த முடி. உங்கள் கையை தூக்குறீங்க. அவனும் எந்திரிச்சு அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறான். அவனை ஹக் பண்ணிக்கிட்டு இப்படி படுத்துட்டு இருக்கீங்க. என்னடா கோமா? சச்சா இல்லடி, ஏன் சொல்ல வேணான்ற? எப்படி இருந்தாலும் தெரியும்லடி. என்ன பண்ணுறோம்?